Anu, we gonna be late. Relax. Later போனாலும் latest போலாம். Hey, we came. கீழ வெயிட் பண்றோம். Oh my god. Wow. Awesome in this jewelry. கண்டிப்பா ஃபங்க்ஷன்ல எல்லார் கண்ணும் உங்க மேல தான். Actually, எங்க கண்ணு உங்க மேல தான். எந்த ஷாப்? ஷாப்பும் இல்ல ஸ்டோரும் இல்ல. It's மாளிகை. VS செல்வ மாளிகை. World's largest 200 வருஷ பாரம்பரியம். அந்த finish இந்த finishனு இப்படி தேவையில்லாத டயலாக் எல்லாம் பேச மாட்டாங்க. 916 Hallmark quality and unique designs பேசும். ஆக்சுவலா கண்ணை மூடிட்டு வாங்கலாம். Worth buying for happiness and investment. அப்ப கண்டிப்பா அடுத்த பர்ச்சேஸ் அங்கதான். VS செல்வ மாளிகை ஜுவல்லர்ஸ், ஸ்வர்ணபுரி, சேலம். நாம பேசிட்டு இருக்கிறது மிஸ்டர் செல்வகுமார் ஃப்ரம் விஎஸ் செல்வ மாளிகை. ஒவ்வொருத்தருக்கு உங்களுக்கு இந்த ஸ்டோன் தான் லக்கி அப்படின்னு ஜோசியர்கள் சொல்றாங்க. இதோட அபிப்பிராயம் என்ன உங்களுக்கு? சீட்டு நடத்துறது நிறைய கடையில் பண்றாங்க. இது ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியா இல்ல உண்மையாலுமே கஸ்டமருக்கு வந்து அதுல பெனிஃபிட் இருக்கா? ஆக்சுவலாக கோல்டு பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி கண்டுபிடிக்கிறது தி பெஸ்ட் வே, ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் வே வந்து கடை பேர் வச்சுருப்பாங்க, ஆனால் அங்கே கடை இருக்காது. 16,000 ரூபாய்க்கு தரீங்களா, 17 ரூபாய்க்கு தரீங்களா, அங்கே தராங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் அதை விசாரித்ததுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி தகவல் தான் அங்கே இருந்தது. என்னன்னா, ஒவ்வொரு மக்களுக்கும் ஒவ்வொரு கேள்விகள் மைண்டில் இருக்கும், ஒவ்வொரு டவுட் இருக்கும். கண்டிப்பாக அந்த டவுட்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் எடுத்தோம்னா இட் வில் பி வெல் அண்ட் குட். இந்த நிகழ்ச்சியை வழங்குபவர் VS செல்வ மாளிகை ஜுவல்லர்ஸ். தங்கம், வெள்ளி, வைரம், பிளாட்டினம். நம்பர் 252/1 ஓமலூர் மெயின் ரோட், புதிய பஸ் நிலையம் அருகில், KVB பேங்க் எதிரில், ஸ்வர்ணபுரி, சேலம். ஃபோன் 0427-277-333. வணக்கம் நேயர்களே, நான் டாக்டர் சசிகுமார் ஃப்ரம் சேலம். இன்னைக்கு நம்மவர் நிகழ்ச்சியில் நாம் சந்திக்க போக இருப்பது ஒரு லீடிங் ஜுவல்லரி ஸ்டோரோட டைரக்டர், ப்ரொப்ரைட்டர் மிஸ்டர் செல்வகுமார். விஎஸ் செல்வ மாளிகைன்ட்டு புது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஆரம்பித்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டு போகிறாங்க. இது 1937 இவங்க கடை வச்சுருக்கிறாங்க. இது 3வது தலைமுறையாக செல்வகுமார் சார் இந்த சேம் பிஸ்னஸில் எடுத்து இப்போது சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்காரு. அவரை நம்ம சந்திக்க இருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போது நாம் பேசிகிட்டு இருக்கிறது மிஸ்டர் செல்வகுமார் ஃப்ரம் செல்வ மாளிகை, விஎஸ் செல்வ மாளிகை. தேர் செயின் ஆஃப் ஸ்டோர்ஸ் based in Salem, traditionally known for very good jewelry. ஒரு டிசைனிங் எடுத்தாலும் சரி, அவங்களோட தரம் அண்ட் நம்பிக்கை இதுக்கு வந்து தேர் எக்ஸ்ட்ரீம்லி குட். அண்ட் சின்ஸ் 1937 இருக்கிறாங்க. இது ஸ்டார்ட் பண்ணது இப்போது யாருங்க சார்? வணக்கம் சார். இப்போது இது செல்வ மாளிகை அப்படிங்கிற ஒரு இதை ஸ்டார்ட் பண்ணது வந்துங்க எங்கள் கிராண்ட் ஃபாதர் மிஸ்டர் வி சண்முகம். அவர் தான் ஃபவுண்டர். இந்த இதுக்கு அவர் தான் அஸ்திவாரம்னு சொல்லலாம். அவர் வந்து இப்போது ஏஜ் அவருக்கு 92. 1935 இந்த ஃபீல்டு வந்து அவர் எடுத்து பண்ணுறாரு. 1935 அவர் அப்போது சேலம்ங்கிறது ஒரு சின்ன ஊர் தான், ரொம்ப சின்ன ஊர். அது இப்போ 2 கடைங்க 3 கடைங்க தான் இருக்கும். ஸோ அங்கே அவர் இருந்து ஒர்க் பண்ணி அவர் இந்த ஃபீல்டு கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் தனியாக 1956 இந்த கடையை ஓப்பன் பண்ணி, செல்வமாளிங்கிற ஒரு கடையை ஓப்பன் பண்ணி 40-45 வருஷமாக இதை வந்து அங்கேருந்து கொண்டு வந்து அதுக்கப்புறமேட்டு இதை பிரான்ச் அவுட் பண்ணணுன்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்ணி நாங்கள் இதை பிரான்ச் அவுட் பண்ணோம். இப்போ இந்த விஎஸ் செல்வ மாளிகை அப்படிங்கிற ஒரு கன்சர்ன் வந்து இங்கே நியூ பஸ் ஸ்டாண்டில் இருக்குது. அதை வந்து இப்போ நாங்கள் எடுத்து பண்ணுறோம். ஸோ நான் அப்பா கூட நான் இருந்து இந்த பிஸ்னஸை நான் கண்டினியூ பண்ணிட்டுருக்கிறேன். வெரி குட். ஸோ 3rd generation ஆஃப் பிஸ்னஸ்மேன்.
ஸோ இப்போல்லாம் வந்து ஒரு ஒரு ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன், இப்போ ஒரு ஹியூமனுக்கு லைஃப் ஸ்பேன்னா வந்து 65 வயசு 68 வயசு இருக்கிற மாதிரி ஒரு ஆர்கனைசேஷனுக்கு ஒரு லைஃப் ஸ்பேன் ஒன்று இருக்குது. அது ஆவரேஜாக அக்ராஸ் த வேர்ல்டே 24 வருஷம்தான் ஒரு ஆர்கனைசேஷனுக்கு. இப்போது நீங்கள் வந்து சின்ஸ் 1937னா க்ளோஸ் டு 90 இயர்ஸ் ஆச்சு. ஸோ which is amazing. யூஸ்வலாக சம் கண்ட்ரீஸே வந்து ஒரு 200 வருஷம் 300 வருஷம் தான் ஆகுது. இப்போ அமெரிக்காவே வந்து அதை கண்டுபிடிச்சே ஒரு 250 வருஷம் 300 வருஷம் தான் ஆகுது. நீங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு கண்ட்ரியோட ஹாஃப் த லைஃப் ஸ்பேன் இருக்கிறீங்க. ஸோ எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், that kind of experience is there. ஸோ இந்த இதுலேருந்து நீங்கள் அநேகமாக உங்கள் தாத்தாட்டிருந்து நிறைய கற்றுக்கிட்டு இருப்பீங்க, அடுத்தது உங்கள் அப்பாட்டிருந்து நிறைய கற்றுருப்பீங்க. அவங்களோட ஸ்ட்ரென்த்ஸ் என்ன, அப்பாவோட ஸ்ட்ரென்த் என்ன? ஆக்சுவலாக இது வந்து என்னென்னா, கோல்டு அப்படிங்கிறது வந்து இஸ் எ டிவைன் மெட்டல், தெய்வீகத்தன்மை வாய்ந்த ஒரு தாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது வந்து நம்ம ஹியூமன் பாடியில் நம்ம மனிதர்கள் உடம்புல இருக்கும்போது அதுக்குன்னு வந்து நமக்கு ஒரு ஃபீல் கொடுக்கும் அந்த மெட்டல். அப்படிங்கும்போது அந்த தொழில் செஞ்சால் நல்லா ஃப்யூச்சர் இருக்குங்கிற ஒரு இதில் தான் வந்து தாத்தா ஆரம்பித்தாருங்க. இது ஆரம்பிக்கும்போது ஆக்சுவலாக வந்து அவர் கஷ்டப்பட்டது கொஞ்சம் நஞ்சம் இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டார். பட் என்னென்னா, அவர் வந்து ஒவ்வொரு கஸ்டமர்ஸையும் ரீச் பண்ணுறதுக்கு அவர் பர்சனலாக அவங்க வீட்டு கல்யாணங்கள், அவங்க வீட்டில் இருக்கிற நல்லது கெட்டது எல்லாத்துலேயும் கலந்துக்குவார். காரணம், அவங்க பர்சனல் டச் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி. பர்சனலாக வந்து இன்றைக்கும் அவங்க பார்த்திங்கன்னா ஃபேமிலியாக தான் இருக்கிறாங்க. எங்கள் கஸ்டமர்ஸ்ன்னு நம்ம சொல்ல போனாலும் அவங்க கஸ்டமர்ஸை விட ஃபேமிலியாக தான் நாங்கள் இன்றைக்கும் பழகிட்டு வரோம். அது ஒரு மேஜர் ஸ்ட்ரென்த்து எங்கள் தாத்தா உருவாக்கி வச்சது. ஸோ அதை வழியாக வந்து அப்பா அதை எடுத்து கூட இருந்து பார்க்கும்போது அவர் வந்து வெல் நோன், அவர் பேர் மிஸ்டர் மாணிக்கம். அவர் தெரியாதவங்க இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் எடுத்து பண்ணும்போது அவர் இங்கே சேலம் மக்கள் எல்லாம் கூட நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சு நல்ல பப்ளிக் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருந்து அவர் பண்ணதால அந்த ஒரு நம்பிக்கை இது பெஸ்ட். இப்போ மெயின் பார்த்தீங்கன்னா கோல்டுங்கிறது ட்ரஸ்ட்டுங்கிற மூலியமாக தான் இது எல்லாமே வரும். அதனால் அந்த ட்ரஸ்ட் வந்து இன்றைக்கும் காப்பாற்றப்படுது. ஸோ டாக்டர் சார் இப்போ சொன்ன மாதிரி ஒரு பிஸ்னஸ் அப்படின்னா 24 இயர்ஸ் தான் அதுக்கு ஒரு லைஃப் ஸ்பேன் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அப்படின்னா லைஃப் ஸ்பேன் 24 இயர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, சக்ஸஸர் கரெக்டாக அமையலைன்னா 24 இயர்ஸில் க்ளோஸ் ஆகிடும். பட் சக்ஸஸர் கரெக்டாக அமைஞ்சிட்டாங்கன்னா இது 24 வருஷம் இல்லை, 240 வருஷம் கொண்டு போகலாம். வி கேன் ஈஸிலி டூ இட். அமேசிங். அதுதான் இப்போது வளர்ப்பு தாங்க இதில் முக்கியமானது. இப்போது அடுத்த தலைமுறையை வந்து நம்மளோட ஸ்தாபனம் இருக்குது, நம்மளோட குடும்பம் இருக்குது, பாரம்பரியம் இருக்குது, இதை வந்து கொண்டாட வைக்கிறது மிகப்பெரிய கஷ்டம். அமெரிக்காவில் வேர்ல்டு ஓவர் அந்த 24 இயர்ஸுங்கிறது ஏன் அப்படி வந்திருக்குன்னா, ஆவரேஜாக அவ்வளோதான் இருக்குது. இப்போ ஒரு 100 ஆர்கனைசேஷன் எடுத்து அதோட லைஃப் எவ்வளோ நாள் ஸ்டார்ட் ஆகி எவ்வளோ நாளில் எண்ட் ஆகிருக்குன்னு பார்த்தா ஆவரேஜ் பார்த்தா 24 வருஷம்தான் இருக்குது. ஸோ இந்த இதில் வந்து செல்வகுமார் சாரை அட்டகாசமாக வளர்த்திருக்காங்க. அதே மாதிரி மாணிக்கண்ணா வந்து எனக்கு பர்சனலாக தெரியும். அவரோட நெட்வொர்க்கிங் கேப்பபிலிட்டி வந்து அமேசிங். அவர் இல்லாத ஆர்கனைசேஷன்ஸே இல்லைன்னு சொல்லலாம். அவருக்கு வந்து அவர் ரோட்டரியில் இருக்கார், வேறு என்னென்ன இருக்காருன்னு நீங்கள் சொல்லிடலாம். அவர் ரோட்டரியில் மெயின் இங்கே ஃபவுண்டர் மெம்பர் அங்கே இருந்து இருக்கார், ரோட்டரி கிளப் ஆஃப் சேலம் அப்படிங்கிறதுல. அப்புறம் சேலம் டிஸ்ட்ரிக்ட் கிரிக்கெட் அசோசியேஷனில் இருக்கார். அப்புறம் இல்லை, அவர் எனக்கே சொல்ல முடியாது, அந்தளவுக்கு லிஸ்டிங் இருக்குது. இப்போ வந்து லாஸ்ட் இயர் வரைக்கும் சேலம் நகர ஷராஃப் வர்த்தக சங்கம் எங்கள் சங்கத்தில் பிரசிடெண்ட்டாக இருந்தார். இப்போது தமிழ்நாடு ஜுவல்லர்ஸ் ஃபெடரேஷனில் வைஸ் பிரசிடெண்ட்டாக இப்போ இருந்துகிட்ருக்கார். இப்போது இது வந்து எல்லாத்தினாலையும் செய்ய முடியாது, ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி வேணும். அவர் முன்னாடி இருந்தாருன்னா பின்னாடி ஃபாலோவர்ஸ் வரணுங்கிற அந்த இது இருக்கிறவங்க மட்டும்தான் செய்ய முடியும். ஸோ அது வந்து மாணிக்கண்ணன்ட்ட இருக்குது. ஸோ இந்த இதெல்லாம் ஐம் ஷுவர் நீங்களும் இம்பைப் பண்ணிகிட்ருக்கிறீங்க. உங்களோட ஸ்ட்ரென்த்ஸ் என்ன? வாட் டு யூ ஃபீல் ஆர் யோர் ஸ்ட்ரென்த்ஸ்? என்னோடய ஸ்ட்ரென்த்து வந்து ஃபஸ்ட்டு எங்கள் தாத்தா. ஸோ அவர் தான் வந்து எனக்கு பிஸ்னஸில் பயனியர்னு சொல்லலாம். நான் அவரை பார்த்து தான் ஃபஸ்ட்டு கற்றுக்க ஆரம்பித்தேன். அவர் வே ஆஃப் அப்ரோச், அந்த கஸ்டமர்ஸில் பேசுகிற தன்மை,
அவர் வந்து எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் சரி, எவ்வளோ கடையில் கூட்டமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பிஸ்னஸ் பிஸியாக இருந்தாலும் ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் கஸ்டமர்ஸ்க்கு அவங்க கேட்குற கேள்விக்கு ஆன்சர் பண்ணுவார், டவுட்ஸை கிளியர் பண்ணுவார். ஸோ அந்த விஷயங்கள்லாம் பார்க்க அதே மாதிரி தான் அப்பாவும் அதே ஸ்டைல் தான். உங்களுக்கு வந்து அவரும் கஸ்டமர்ஸ்கிட்ட கிளாரிஃபிகேஷன்ஸ், டவுட்ஸ் எது வேணும்னாலும் எப்போனாலும் கேட்கலாம். சில கார்ப்பரேட்ஸ் இன்றைக்கி இருக்கிறாங்க, பட் எம்டி யாருன்னு தெரியாது, அவங்கள பார்க்கவும் முடியாது, யாருன்னு கூட தெரியாது. சொல்லப்போனால் பார்க்க முடியாதுங்கிற ரெண்டாவது விஷயம், யாருன்னு தெரியாது. ஸோ நாங்கள் வந்து ஈஸி டு ஆக்சஸ், நாங்கள் அங்கேயே தான் இருப்போம். எதனால என்கிட்ட பேசலாம் அப்படிங்கும்போது நிறைய கிளாரிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும். பிகாஸ் ஒவ்வொரு சிங்கிள் மணி வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது. அப்படிங்கும்போது அவங்க அங்கே வராங்க, அவங்க ஒரு பொருள் வாங்குறாங்க, அவங்க செலவு பண்ணுறாங்கன்னா ஒர்த் இருக்கணும். ஒர்த்துக்கு மேலே ட்ரஸ்ட் இருக்கணும். ட்ரஸ்ட் இருந்தால் தான் உள்ளே வருவாங்க. உள்ளே வந்தால் தான் அந்த ஒர்த்னஸ் நம்ம கொடுத்துட்டோம்னா கண்டிப்பாக. அது இல்லாமல் கோல்டு அப்படிங்கிற முன்ன சொன்ன மாதிரி தான், கோல்டு வந்து ஒரு டிவைன் மெட்டலுங்கும் போது எங்கள் தாத்தா சொன்ன ஒரே விஷயங்கள் வந்து என்னென்னா, செலவு பண்ணு, ஃபேமிலிக்கு எவ்வளோ வேணால் செலவு பண்ணு, அதுக்கு நீ கணக்கு பார்க்காத, கடை வீடு மட்டும் பாரு, அது ஃப்யூச்சர் உனக்கு கொடுக்குன்னு சொன்னார். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நாங்கள் இப்போ காப்பாற்றிட்டு வரோம். எக்ஸலண்ட். ஏன் நான் வந்து செல்வ மாளிகையில் வாங்கணும்? இப்போ ஒரு 25-30 கடை இருக்குது, என்ன ரீசன் நீங்கள் சொல்கிறீங்க? ஓகே, இப்போது கோல்டு ஜுவல்லரி எல்லா இடத்துலையும் கிடைக்குது, எல்லோரும் சேல் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது நமக்குன்னு ஒரு பிராண்ட், இப்போ ஒரு ஷர்ட் நம்ம வாங்க போனாக்கா நமக்குன்னு ஒரு பிராண்டு பிடிக்கும். காரணம் என்னென்னா, அதை நம்ம யூஸ் பண்ணியிருப்போம், ஃபீல் பண்ணியிருப்போம், அது நமக்கு பிடிச்சிருக்கும். அந்த காரணங்கள் வந்து பல காரணங்கள், பல பேர்த்துக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கும். அந்த மாதிரி செல்வ மாளிகை பிடிக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம சொல்லப்போனால் எங்கே போனால் ஒரு ட்ரஸ்ட், குவாலிட்டி இருக்கும் அப்படிங்கிறது, ஃபினிஷிங் வைஸ் நல்லாயிருக்கும். இன்கேஸ் ஒரு சின்ன பிரச்சனை, அங்கே ஃபினிஷிங்கில் ஏதாவது ஒரு டவுட் இருக்குன்னா கூட நம்ம என்னன்னு கேட்கலாம். ஒரு பர்சனல் டச் இருக்கும். காரணம் என்னென்னா, 3 ஜென்ரேஷனாக இருக்கும்போது எங்களை ஃபேமிலியை 3 ஜென்ரேஷனாக அவங்க பார்க்குறாங்க. ஸோ அவங்க 3 ஜென்ரேஷனையும் நாங்கள் பார்க்குறோம். அப்படிங்கும்போது அந்த ட்ரஸ்ட்டு ஆட்டோமேட்டிக்காக பில்ட் ஆகிடுது. ஸோ அவங்க ஒரு ரெசிடேஷன் இல்லை நம்மகிட்ட கேட்கும்போது. இப்போ நம்ம ஒரு ஷர்ட் பார்க்க போகிறோம், ஒரு பிராண்டு பிடிக்குதுன்னா நேராக அந்த ஷோரூம் போகிறோம், அந்த ஷர்ட் மட்டும் வாங்குகிறோம். எவ்வளோ ஷர்ட் இருந்தாலும் அது வாங்குகிறோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி தான் எவ்வளோ கடைகள் இருந்தாலும் அந்த நம்பிக்கை, இங்கே போனால் போதும்பா நம்ம வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட் பில்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் வந்து எங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு எங்களால் முடியுது. ரைட். இப்போது நம்ம ஒரு ஷர்ட் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா இண்டிவிஜுவலாக தே டோன்ட் சே டெய்லரிங் சார்ஜஸ் செப்பரேட்டாக, இல்லை துணிக்கு தனியாக சார்ஜஸ் அப்படிங்கிறதுலாம் இல்லை. இப்போது அதே மாதிரி ஒரு ஒன் ப்ரைஸ் 2000 rupees எம்ஆர்பி அப்படின்னு போட்டுடுறாங்க. இது அந்த மாதிரி நாம் பண்ண முடியாது. இல்லை, ஆக்சுவலாக நம்ம ஜுவல்லரி ஃபீல்டில் இன்னும் அந்த எம்ஆர்பிங்கிற கான்செப்ட் இன்னும் வரலைங்க டாக்டர். காரணம் என்னென்னா, இப்போது ஆஸ் எக்ஸாம்பிள் நீங்கள் ஷர்ட் எடுத்த மாதிரி தான். ஷர்ட் எடுக்கும்போது ஃபஸ்ட்டு வந்து ப்ராசஸ் வந்து நூலை தான் வந்து அதுக்கப்புறமேட்டு என்ன டிசைன் பண்ண போகிறோங்க, டிசைன் ஃபிக்ஸ் பண்ணி அது வந்து ஒரு டிசைனிங் போய் ஒரு ப்ரொடக்ஷன் ஆகி கிளாத்தாக வெளியே வருது. கிளாத்து ஸ்டிச்சிங் போகுது, என்ன ஃபிட்டு என்ன மாதிரி வேணுங்க ஃபிட்ஸ் வருது. அது அந்த பிராண்ட் நேம் அவங்க பண்ணும்போது அவங்க ஒரு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆஸ் இது அதே மாதிரி தான். கோல்டு மெல்ட்டிங்லேருந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செயின் செய்யணுன்னா மெல்ட்டிங்லேருந்து ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது. கோல்டை ரா ஃபார்மில் இருக்கிற கோல்டை வந்து மெல்ட் பண்ணுவோம். மெல்ட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம வந்து ஒரு கம்பின்னு சொல்லி பிடிப்போம். செயின் செய்கிறோன்னா அது கம்பி மாதிரி பிடிப்பாங்க. கம்பி பிடிச்சிட்டு எந்த 2 பவுண்ட் திக்னஸ் செயின் செய்கிறோன்னா அதுக்குண்டான கம்பி பிடிப்பாங்க. ஸோ அது முடிச்சதுக்கப்புறமேட்டு என்ன டிசைன்னு கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த டிசைனுக்கு உண்டான டை அடிப்பாங்க. டை பண்ணி அந்த டிசைனுக்கு உண்டான டை ஃபினிஷ் பண்ணவுடனே அதை வந்து செயின் மாதிரி லிங்க் பண்ணுவாங்க. லிங்க் பண்ணவுடனே செயின் வந்து ரா ஃபார்மில் கிடச்சிடும். அதுக்கப்புறமேட்டு அது ஃபைன் டியூனிங் பண்ணுவாங்க. எக்ஸ்ட்ராஸ் எல்லாமே ஃபைன் டியூனிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து பாலிஷிங் பண்ணுவாங்க. ஹை பாலிஷிங் பண்ணுவோம். ஸோ இது மாதிரி 6-7 ப்ராசஸ் கழித்து தான் ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்டே வெளியே வருது. அப்படிங்கும்போது இதுக்கு எம்ஆர்பின்னு ஃபிக்ஸ் பண்ண முடியாது. இஸ் பேஸ்ட் ஆன் கோல்ட் ஸ்மித்ஸ். அவங்க வந்து ட்ரெடிஷ்னலாக இது பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்குன்னு சில விஷயங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்போம். இப்போ சொன்ன இல்லைங்களா, இந்த மெல்ட்டிங் ஒரு இடத்துக்கு போகும், கம்பி பிடிக்கிறதுக்கு ஒரு இடத்துல போகும், கட்டிங்க்கு ஒரு இடத்துல போகும், பாலிஷிங் ஒரு இடத்துல போகும்னா
அவங்க எல்லாமே அவங்க வந்து இன் டேர்ம்ஸ் கேஷாக வாங்கிட்டு இருந்தாங்க ஒரு காலத்தில். இவ்வளோ கூலி, 100 ரூபா கூலி, 50 ரூபா கூலின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி அதெல்லாமே மாறி எனக்கு 20 மில்லி கொடுத்துருங்க, 50 மில்லி கொடுத்துருங்கன்னு சொல்லி மில்லிகிராம்ஸில் வந்துருச்சு இப்போது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இப்போ 16 கிராம் செயின் அப்படின்னா அவருக்கு 50 மில்லி, இவருக்கு 20 மில்லி, இவருக்கு 100 மில்லி அப்படின்னு பார்க்கும்போது அதெல்லாமே அவங்க எடுத்துக்குவாங்க. இன் டேர்ம்ஸ் நம்ம லேபர் கொடுக்கறதுக்கு பதிலாக அவங்க வந்து மெட்டலாக வாங்கிக்கிறாங்க. ஸோ அது வந்து அக்கறாகி பார்த்தீங்கன்னா அதுதான் வேஸ்டேஜுங்கிற பாயிண்டில் வெளியே வருது. இந்த வேஸ்டேஜ் வந்து அவங்க என்ன வேஸ்ட் ஆகுதோ அது வந்து அந்த கோல்ட் ஸ்மித்ஸ் எடுத்துக்கிறாங்க. அந்த இதை வந்து cannot be avoided. அதை வந்து ஆக்சுவல் காஸ்ட்டில் வந்து போட்டுட்டு வேஸ்டேஜ் இல்லைன்னு சொல்லாமே தவிர இல்லை, மீனிங் வேஸ்டேஜ் நாங்கள் வந்து சார்ஜ் பண்ணுறதில்ல அப்படின்னு நம்ம சொல்ல முடியாதுன்னு. வேஸ்டேஜ் இல்லைன்னாவே ப்ராடக்டில் குவாலிட்டி இல்லைன்னு அர்த்தம். மேபி அப்படி தான் பண்ண முடியும். ஸோ இதில் இருந்து வாட் வி இன்ஃபர்னா, இப்போ கோல்ட் ஸ்மித்ஸ் ரேரிட்டி ஆனதுனால அவங்க தான் டிக்டேட் பண்ணுறாங்க. தட் லுக்ஸ் லைக் ஸோ தேர் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி இன் தட்டில். யார் மக்கள் வந்து புதுசாக இன்னோவேட்டிவாக பண்ணணும், வித்தியாசமாக பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து கோல்ட் ஸ்மித் ட்ரைனிங் கொடுக்க முடியாதுங்களா சார்? இப்போ கோல்ட் ஸ்மித் ட்ரைனிங் இருக்குது டாக்டர். ஆக்சுவலாக என்னென்னா அதான் அந்த ஒரு 10 இயர்ஸுக்கு முன்னாடி ஒரு ரெசிஷன் பீரியட் வந்துச்சு ஆல் ஓவர் வேர்ல்டு. அப்போது வந்து இந்த ஜுவல்லரி செக்டாரில் இருக்கிறவங்க எல்லாருமே, மேனுஃபேக்சரிங் சைடில் இருந்தவங்க எல்லாருமே வந்து அப்போது வேறு ஒரு ஃபீல்டுக்கு போயிட்டாங்க. அப்போது வந்து இங்கே ரொம்ப ஒர்க்கர்ஸ் வந்து நம்ம கோல்ட் ஸ்மித் வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் ஆகிட்டாங்க. இவ்வளோ தான் அப்படிங்கிற மாதிரி ஆனதுனால இப்போ அடுத்த ஜென்ரேஷன், இப்போ நியூ கம்மர்ஸ் பிஸ்னஸ், இந்த மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ்க்குள்ளே வர மாட்டேங்கிறாங்க. அதனால் ரெஸ்ட்ரிக்டட் நம்பர்ஸ்னால வேறு வழி இல்லை, ரொட்டீன் இவங்க தான் பண்ணி ஆகணும். ஏன்னா இதுவும் வந்து இன்னும் 10 வருஷம் கழித்து எப்படி இருக்குங்கிறது எங்களுக்கு தெரியல. ஸோ இந்த ஃபீல்டு இப்போ வந்து இந்த நம்பர் ஆஃப் ஷாப்ஸ் அதிகமாயிருச்சு, நம்பர் ஆஃப் பீப்புள் பையிங் அதிகமாயிருச்சு. பட் அதுக்கான டெக்னிக்கல் பீப்புள் வந்து கம்மியாயிட்டாங்க. ஜுவல்லரி நம்ம எடுக்கிறோம் இல்லைங்களா, இதில் வந்து தி சேயிங் இந்த ரிங் ஒன்று வாங்குகிறோம், அந்த ரிங் வாங்கினா ஸ்டோனுக்கு வந்து ஆக்சுவலாக சார்ஜ் பண்ணக்கூடாது, பட் ஆனால் அதுக்கும் சேர்த்து தான் வெயிட் போடுறாங்க அப்படிங்கிறாங்க. அது என்ன அது கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணுங்களேன். இல்லை ஆக்சுவலாக சார், இது ரொம்ப ஈஸியான விஷயம், பட் இது பெரிய விஷயமாக கொண்டு வராங்க. காரணம் என்னென்னா, சரி இந்த கல்லுக்கும் கோல்ட் ரேட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இப்போ வருது. பார்த்தீங்கன்னா வழியாக நீங்கள் எடுத்துக்கோங்க, உங்கள் வீட்டில் பெரியவங்க எல்லாருமே வாங்கியிருப்பாங்க. இது ஆரம்பத்துலேருந்து நம்ம கல் நகையை வாங்கி தான் பழக்கம். காரணம் என்னென்னா, நாங்கள் செஞ்சு வாங்கினாலும் சரி, நாங்கள் ஒரு இடத்துல வந்து மேனுஃபேக்சர் பண்ண இடத்துல நாங்கள் விலைக்கு பொருளை வாங்கினாலும் எங்களுக்கு ஸ்டோனோடு தான் வரும், நாங்கள் ஸ்டோனோடு தான் விற்போம். இது வந்து வழியாக இருக்கிறது தான். இப்போ புதுசாக நாம் வந்து இது மாதிரி கொண்டு வரோம். பட் என்னென்னா, ஸ்டோன் வெயிட் ஒரு சர்டன் வெயிட் கழிக்கிறோம். ஆனால் உண்மையால் அது கழிக்கிறது உண்மைதானாங்கிறது தெரியாது. ரெண்டாவது பாயிண்ட், கல்லுக்கு ஒரு விலை நம்ம குறிப்பிடுறோம் விற்கும்போது, அந்த விலை தான் கல்லுக்கு விலையாங்கிறதும் கஸ்டமருக்கு தெரியாது. அதில் ஸ்டோன் ஜுவல்லரி ஆரம்பத்துலேருந்து எப்படி நாங்கள் வாங்கிட்டு இருந்தோம், எப்படி மேனுஃபேக்சர் பண்ணிகிட்டு இருந்தோமோ அதே ப்ராசஸ் தான் இன்றைக்கும் ஃபாலோ பண்ணுறோம். பட் இது வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஜிமிக் ஒர்க், இல்லை பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு வழின்னு கூட சொல்லலாம். இந்த 916 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது, அது என்னங்க சார்? அது இல்லை, 916 அப்படிங்கிறது நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்டில் கோல்டு ஜுவல்லரி சேல் பண்ணக்கூடிய குவாலிட்டி. 100% அப்படிங்கிறது 49 அப்படிங்கலாம். 100% ஆஃப் கோல்டு. 100% கோல்டில் வந்து ஜுவல்லரி செய்ய முடியாது. அதுக்கு வந்து காப்பர்னு ஒன்று மெட்டலை மிக்ஸ் பண்ணால் தான் ஜுவல்லரி வி கேன் மேனுஃபேக்சர். அப்படிங்கும்போது அது வந்து உங்களுக்கு வந்து 916 குவாலிட்டி. 916னால் 91.6% அங்கே கோல்டு இருக்கும், 8.4% காப்பர் இருக்கும். இது வந்து இந்தியன் ஸ்டாண்டர்ட் ஜுவல்லரி செய்கிறதுக்கு இந்தியன் ஸ்டாண்டர்டு இதுதாங்க. ஓகே. ஸோ இது வந்து நம்ம ஒரு 20-30 வருஷத்துக்குமே எடுத்திங்கன்னா 65-70 மெல்ட்டிங், 65% கோல்டு 70% கோல்டு தான் வந்து நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம். இது நம்ம மட்டும் இல்லை, இந்தியாவே பண்ணிகிட்டு இருந்தது. அப்புறம் அந்த குவாலிட்டி அவேர்னஸ் வர ஆரம்பிக்கும் போது அப்போ வந்து எல்லாருமே வந்து 916 வந்து அப்படிங்கிறது தான் இருக்கணுங்கிறது
கவர்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ வந்து எல்லாருமே வந்து ஜுவல்லர்ஸ் வந்து சரி மாறலாம் அப்படிங்கும்போது வந்து ஒரு சின்ன விஷயங்கள் வந்தது. அப்போது ஒரு எதிர்ப்பு தமிழ்நாட்டில் எல்லா ஜுவல்லர்ஸ் கிட்ட இருந்து ஒரு எதிர்ப்பு என்னென்னா, வேண்டாம் நம்ம மாறினால் நமக்கு நஷ்டங்கள் ஆகும், ஆசாரி கோல்ட் ஸ்மித்துக்கு வந்து லாபம் குறையும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு கோல்ட் ஸ்மித்தை ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. 916 பண்ணக்கூடாது சார், பண்ணால் எங்களுக்கு லாபம் இல்லை அப்படின்னா. இல்லைப்பா, பப்ளிக் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணம் 916 குவாலிட்டி கொடுத்தா தான் அவங்களுக்கு அது போய் ரீச் ஆகுன்னு சொல்லி ஃபஸ்ட்டு இந்த விஷயத்தை எடுத்து வந்தது நமக்கு கிராண்ட் ஃபாதர் தாத்தா தாங்க. ஃபேண்டாஸ்டிக். ஸோ அவர் தான் வந்து கிராண்ட் ஃபாதர் தான் ஃபஸ்ட்டு அந்த குவாலிட்டி கான்ஷியஸ்னஸ் அப்போவே கொண்டாந்துருக்காரு. ஸோ அதுதான் ஒன் ஆஃப் தேர் மெயின் சக்ஸஸ்க்கு ஆனால் மெயின் ரீசன். இப்போது இந்த 916ங்கிறது இப்போது நான் ஒரு ஜுவல் வாங்குகிறேன், ஒரு 5 years கழித்து நான் போய் வேற ஒரு இடத்துல கொடுக்குறேன்னா அவங்க இப்போ அந்த மார்க்கெட் ரேட்டில் என்ன இருக்கோ அதே எடுத்துக்குவாங்களா? ஒரு நீங்கள் வந்து நான் கொண்டாந்து உங்கள்கிட்ட கொடுக்குறப்போ நீங்கள் அதே எடுத்துக்குவீங்களா? எஸ், இது 25 yearsக்கு முன்னாடி நம்ம நகை செஞ்சுருந்தோம்னா கண்டிப்பாக அது 916 இருக்க வாய்ப்பு இல்லை. காரணம் வந்து அப்போ குவாலிட்டி அவேர்னஸ் இல்லைங்க. அப்போ இருந்த ஜுவல்லரி வந்து 80-85 மெல்ட்டிங் தான் இருக்கும். அது மாற்ற முடியாது, ஏன்னா எல்லோரும் அதை தான் ஃபாலோ பண்ணோம். 916ன்னு ஒரு காலத்தில் ஃபாலோ பண்ணதுக்கப்புறமேட்டு இன்றைக்கி வந்து குவாலிட்டி அஷ்யூர் ஆகிடுச்சு. நம்ம வாங்குறது வந்து நம்ம ஹார்ட் ஏர்ன்டு மணி, நம்ம காசு கொடுத்து வாங்குறது, நம்ம கொடுக்குற காசுக்கு ஒர்த்தான பொருள் தான் வாங்குகிறோம் அப்படிங்கிற ஒரு அஷூரன்ஸ் கிடைச்ச உடனே அதில் வந்து இப்போது ஒரு முன்ன ஹால்மார்க்குன்னு இப்போ வந்திருக்குங்க. முன்ன ஹால்மார்க் இல்லை. ஹால்மார்க் இல்லைங்கும்போது பேஸ்ட் ஆன் ட்ரஸ்டட் ஜுவல்லர். இப்போ எங்களை மாதிரி ஜுவல்லர் வந்து நாங்கள் விற்கிறது வந்து நாங்கள் ஒரு 10 பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா அதில் ஒரு பொருள் நாங்கள் மெல்ட் பண்ணி பார்த்துருவோம் இதில் குவாலிட்டி இருக்கான்னு. குவாலிட்டி இருந்துச்சுன்னா தான் கடைக்குள்ளேயே நாங்கள் ஸ்டாக்கை வைப்போம். ஸோ அப்போ அந்த மீதி 9 பொருளும் 100% திருப்தியோட சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு நாங்கள் விற்போம். பிகாஸ் குவாலிட்டியோட பொருள் வெளியே போகுதுன்னு. ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து இது நிறைய பேர் ஃபாலோ பண்ண முடியல. அப்போ வந்து கவர்மெண்ட் வந்து அப்போ தான் வந்து ஐஎஸ்ஐ மாதிரி கோல்டு ஜுவல்லரிக்கு ஹால்மார்க் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை வந்து இன்சிஸ்ட் பண்ணி உள்ளே கொண்டு வந்தாங்க. அப்போ எல்லோரும் மாறினோன்னே சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அவங்க ஒரு லேசரில் என்கிரேவ் பண்ணி கொடுத்துறாங்க. இது மாதிரி வந்து இந்த பொருள் 916 குவாலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி சீல் பண்ணி கொடுத்துறாங்க. ஸோ இப்போ அந்த பொருள் நம்ம வாங்கிட்டோம்னா எங்கே எடுத்துகிட்டு போனாலும் அந்த லோகோ பார்த்தோம்னாலும் சரி, அந்த லேசர் இன்ஸ்கிரைப் பார்த்தாலும் சரி 916ன்னு ஒரிஜினல் ஆகிடுது. ஸோ வீ கேன் செல் இந்த அன்றைக்கி மார்க்கெட் ப்ரைஸுக்கே நீங்கள் வந்து பொருளை மாற்றிக்கலாம். ரைட். இப்போ வந்து இந்த டிசைனிங்லாம் வந்து இங்கே சேலத்துலேயே நீங்கள் பண்ணுறீங்களா? இப்போ நான் ஒரு டிசைன் எடுத்து வந்து காட்டுறேன், எனக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னா, டு வி மேக் இட் இன் சேலம் இட் செல்ஃப் ஆர் சென்னை, கோயம்புத்தூர், இதுக்குன்னு ஏதாவது ஸ்பெசிஃபிக் ஏரியாஸ் இருக்குங்களா? இல்லை, சேலமுக்குன்னு ஒரு ட்ரெடிஷ்னல் டிசைன்ஸ் இருக்குங்க, அது சேலமில் பண்ணுவோம். கோயம்புத்தூர் பேஸுனா அங்கேருந்து சில பொருள் மேனுஃபேக்சர் ஆகும். ஸோ அங்கேருந்து சில பொருள் சோர்ஸ் பண்ணுவோம். சென்னை அப்படிங்கிறது வந்து அங்கே ஒரு சில பொருள் மேனுஃபேக்சர் ஆகும். ஸோ அங்கேருந்து சோர்சிங் இருக்கும். பாம்பே கான்செப்ட்டு, மும்பையில் அது ஒரு கான்செப்ட் ஜுவல்லரி. ஸோ அந்த மாதிரி இந்தியாவில் ஒவ்வொரு ஊருக்கும் அந்தந்த ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க. ஐ மீன் ஸ்பெஷலிஸ்ட் ஜுவல்லரி டிசைனிங் இருக்குது. ஸோ அந்த டிசைனிங் எல்லாமே நாங்கள் வந்து வச்சு இங்கே பிஸ்னஸ் பண்ணுறோம். இங்கே இப்போது ஆன்டிக் ஜுவல்லரின்னு ஒரு இது இருக்குது கான்செப்ட். இப்போது அது வந்து ஸ்கேச்சிங்காக புதுசாக வந்துட்டு இருக்குது. இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். இல்லை, ஆன்டிக் ஜுவல்லரிங்கிறது வந்து ஒன்றுமே இல்லைங்க சார். இது நம்ம பாட்டி காலத்தில் போட்ட ஜுவல்லரி தான் ஆன்டிக்குங்கிற பேரில் இப்போ நம்ம மார்க்கெட் பண்ணுறோம். அன்றைக்கி வந்து ஆன்டிக்குங்கிறது வந்து புராதன பொருள் அப்படிங்க சொல்கிறது தான் ஆன்டிக். அது ஒரு 50 வருஷம் ஒரு பொருள் 20-40 வருஷம் இருந்தானாவே அது பேர் ஆன்டிக் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி ஜென்ரலாக எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். ஸோ அப்போ வந்து அந்த பொருள் நம்ம இன்றைக்கி விற்க முடியாது. அதனால் அந்த பொருள் மாதிரி இன்றைக்கி நம்ம கோல்டில் அதை பேஸ் பண்ணி டிசைன் பண்ணி நம்ம இப்போ செஞ்சு இப்போ இங்கே மார்க்கெட் பண்ணுறோம். அவ்வளோதாங்க. அப்போ என்னென்னா உங்களுக்கு வந்து அன்னைக்கு நம்ம குவாலிட்டி வந்து 60, 70, 80 தான் பண்ண முடியும். ஆனால் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி வந்து 916ல் அதே வெரைட்டியை நாம் இப்போது சேல் பண்ணுறோம். இதில் கொண்டு வந்துடலாம். ஓகே. இதில் வந்து இப்போது நிக்கல் ஏதாவது ஆட் பண்ணுறாங்களா சார்? நிக்கல் பேஸ்டாக இருந்ததுன்னா சர்டன் பீப்புளுக்கு கொஞ்சம் அலர்ஜி வருது அப்படிங்கிறாங்க. இல்லை, ஆக்சுவலாக இதே வந்து ஒரு இஷ்யூ வந்துச்சு. இந்த 916க்கு நாங்கள் ஃபஸ்ட்டு மாறும்போது காப்பர் ப்ளஸ் கேட்மியம் மெட்டல், கேடிஎம்னு ஒரு சீசனில் சொல்லிட்டு இருந்தோம். கேடிஎம் அப்போ வந்து கேட்மியம் மெட்டல் தான் அதில் இன்க்ளூட் பண்ணாங்க. ஓகே. அந்த கேட்மியம் மெட்டல் என்ன ஆச்சுன்னா, கேட்மியம் மெட்டல் யூஸ் பண்ணி கோல்டு ஜாயின் பண்ணும்போது
கேட்மியம் மெட்டல் வந்து எவால்வ் ஆகிடும் கேஸாக. ஒன்லி கோல்டு வில் ஜாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி பண்ணாங்க. பட் அது வந்து நம்ம ஹியூமன் பாடிக்கு ஏதோ ப்ராப்ளம் வருதுன்னு சொன்னதுனால இப்போ கேட்மியம்லேருந்து இப்போ நாங்கள் வந்து ஜிங்க் ஃபாலோ பண்ணுறோம். ஓகே. ஸோ நிக்கல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம், யூஸ் பண்ணுறது இல்லை. ஓகே. ஒன்லி ஜிங்க் வந்து ஹார்ம்லெஸ் மெட்டல். ஸோ ஹியூமன் பாடிக்கு ப்ராப்ளம் வரலங்கும் போது இப்போ வி ஆர் யூஸிங் ஜிங்க். பட் இந்த டெக்னாலஜி இன்றைக்கும் அப்டேஷன் ஆகிடுச்சு. இன்றைக்கெலாம் எங்கேயோ போயிடுச்சு டெக்னாலஜி சார், நிறைய நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. எக்ஸலண்ட் சார். இப்போது ஒரு முக்கியமான கேள்வி சார். இந்த சீட்டு நடத்துறது நிறைய கடையில் பண்ணுறாங்க. இந்த இது வந்து இது ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியா இல்லை அந்த உண்மையாலுமே அந்த கஸ்டமருக்கு வந்து அதில் பெனிஃபிட் இருக்கா? இல்லை, சிட் அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல விஷயங்க. இது ஒரு சேவிங்ஸ் அப்படிங்கிற பாயிண்டில் தான் இது ஆரம்பித்ததே. இது வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வெளியே சீட்ஸ் பண்ணி ஒரு கேஷாக கொடுப்பாங்க. அந்த ட்ரெண்டை தான் நாங்கள் ஜுவல்லரிக்குள்ளே கொண்டு வந்தோம். சரி, கேஷாக அவங்க 11 மந்த்ஸ் அங்கே ஒரு வருஷம் கட்டி 2 வருஷம் கட்டி ஒரு அமௌண்ட் எடுத்து வந்து கோல்டாக வாங்குறதுக்கு, அந்த கேஷ் வெளியே வந்ததுக்கப்புறம் அது கோல்டு தான் வாங்குறாங்களா அப்படிங்கிறது தெரியாமல் வேறு ஏதோ இதர செலவுகளுக்கெல்லாம் போக சான்சஸ் இருக்குது. அப்படிங்கும்போது ஒரு தெரிஞ்ச ட்ரஸ்டட் ஜுவல்லர்கிட்டயே அவங்க சீட்டுன்னு ஒன்று போட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த பணத்தில் வந்து அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உண்டான கோல்டை தான் வாங்கி ஆகணும். கண்டிப்பாக அந்த பொருள் வந்து வீட்டுக்குன்னு போய் சேரும். காரணம் என்னென்னா, ஒரு கணவன் மனைவி அப்படிங்கும்போது ஒரு ஃபீமேலுக்கு அந்த இம்பார்ட்டன்ஸ் தெரியும். தங்கன்னா எவ்வளோ பத்திரமா ஜாக்கிரதையாக வச்சுக்கணுங்கிற இம்பார்ட்டன்ஸ் தெரியும். ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஜுவல்லரியில் சீட்டுன்னு போட்டாங்கன்னா அது பொருளாக தான் வந்து சேருங்கிறது அவங்க மைண்டில் அன்றைக்கே சேவ் ஆனது. இதில் பார்த்தீங்கன்னா நிறையா ஃபேமிலிஸில் ஆல்மோஸ்ட் 80 to 90% ஃபேமிலிஸ் வந்து அவங்க கிட்ஸ் பேரில் தான் சிட்டே ஆரம்பிப்பாங்க. காரணம் என்னென்னா, அவங்க பொண்ணுக்கோ பையனுக்கோ சொல்லுவாங்க, இது மாதிரி உன் பேரில் ஒரு சேவிங்ஸ் பண்ணுறேன், இது நம்ம மந்த்லி இது மாதிரி பண்ணுனா இந்த மாதிரி நமக்கு இப்படி வரும், நமக்கு இது ஒரு சேவிங்ஸு, ஃப்யூச்சருக்கு இது யூஸ் ஆகும்னு சொல்லி பண்ணும்போது அடுத்த ஜென்ரேஷனும் அதை தெரிய வைக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கும் அந்த ஹேபிட் வரத்துக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. ஃபேண்டாஸ்டிக். பாருங்கள், இதில் வந்து இதுதாங்க வாழ்க்கை பாடம். வாழ்க்கை பாடம் வந்து ஃபினான்ஷியல் டிசிப்ளின். நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங் இப்போ வர்றது ஆன்லைன் ஜுவல்லரி. ஆன்லைன் ஜுவல்லரி இப்போ வந்து இன்டர்நெட்லேயே எல்லாமே வாங்குகிறாங்க. இப்போ அம்மா அப்பாவை தவிர மற்றது எல்லாமே இன்டர்நெட்டில் கிடைக்குது. அந்த அந்த இது ட்ரேடு பற்றி இப்போது கோல்டு ஜுவல்லரியில் எந்த லெவலில் இருக்குது, இந்தியன் ஜுவல்லரி இன்ஃபேக்ட் அந்த எந்த லெவலில் இருக்குது, அது நீங்கள் உங்களோட இது என்ன? இது நல்ல கொஷின். இது ஆக்சுவலாக இப்போ தேவையான கொஷின் தான் இது. இப்போது இந்தியா விட்டுட்டு அதர் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்க ஏர்னிங்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்கும். நம்ம இந்தியா மாதிரி ஃபிக்ஸட் இன்கம் இந்த மாதிரி இருக்காது. ஸோ அவங்க ஏர்னிங்ஸ் வேறு லெவலில் இருக்கும்போது அவங்க ஆன்லைனில் வந்து தேர் யூஸ் டு பை எனிதிங். அவங்க அதுக்கு பழகிட்டாங்க. ஸோ அங்கே என்ன ப்ரைஸு அப்படிங்கிறது அவங்க பார்க்குறதில்ல. ஸோ அவங்களுக்கு அது சூட் ஆகிடும். பட் நம்மள மாதிரி இந்தியன்ஸ் நம்ம வந்து ஒவ்வொரு பணமும் வந்து ஹார்ட் எண்ட் மணி. இன்றைக்கி நம்ம உழைச்சோம்னா இன்றைக்கி என் கைக்கு இவ்வளோ காசு வந்துச்சுன்னா இன்றைக்கி நான் சம்பாதிச்ச காசுன்னு சொல்லி சொல்கிற அளவுக்கு நம்ம அந்த ஃபீல்டில் இருக்கிற மக்கள் நம்ம. அப்படிங்கும்போது ஆன்லைனில் வாங்கும்போது ப்ரைஸ் நம்மளால் கால்குலேட் பண்ண முடியாது. அவன் சொல்கிற ப்ரைஸ் அந்த ப்ராடக்ட்டுக்கு தான் இருக்குதாங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ ஒரு சின்ன செலவு நம்ம பண்ணலாம், ஒரு 500 அந்த மாதிரி செலவுகள் அதில் ஆன்லைனில் பண்ணுறது சில விஷயங்கள் இருக்குது. ஏன்னா இந்த பொருள் நம்ம ஊரில் கிடைக்காது, அங்கே கிடைக்கிது, வாங்குகிறோம். இது பாயிண்ட் வேறு. கோல்டு அந்த மாதிரி பொருளாக ப்ரெஷியஸ் மெட்டல்லாம் வந்து சேஃபாக உங்கள் ஊரில் இருக்கிற நியர்பை ஜுவல்லர்ஸில் யார் ட்ரெடிஷ்னலாக இருக்கிறாங்களோ, யார் ரொம்ப வருஷமாக இருக்காங்களோ அந்த மாதிரி இடத்துல நீங்கள் சோர்ஸ் பண்ணி வாங்கிட்டிங்கன்னா யூ வில் பி சேஃப் அப்படிங்கிறது என்னோடய தரப்புலேருந்து சொல்கிற விஷயம். ஓகே, குட். இப்போது இன்ஃபேக்ட் பர்சனலாக நான் ஒரு ஜுவல்லரி இப்போது ஆன்லைனில் எடுத்தேன். அதில் பார்த்தீங்கன்னா ஸ்லிப் எல்லாம் பில் எல்லாமே இருக்குது. அதில் கோல்டு வந்து 900 மில்லிகிராம், 1 கிராமுக்கு 100 மில்லி கம்மி, 900 மில்லிகிராம் தான் கோல்டு அதிலே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதில் 2 முத்து இருந்தது, பேர்ல் இருந்தது. அதுக்கு ஒரு லேபர் கொடுத்தா கூட அதோட வேல்யூ வந்து 2000 வச்சுக்கலாம். பட் நான் ஆன்லைனில் வாங்கும்போது அது நான் 6000 ரூபாய்க்கு வாங்கினேன். அப்படிங்கிறப்போ அந்த ப்ராடக்ட் 6000 ரூபாய்க்கு ஒர்த்து இருக்கா இல்லையான்னு தெரியாது. ஸோ இப்போ ஆஸ் எ ஜுவல்லர் நானே இந்த மாதிரி வாங்குறேன்னா ஜென்ரல் பப்ளிக்கு கண்டிப்பாக இந்த அவேர்னஸ் இருக்காது. ஆக்சுவலாக நான் இதை ட்ரை பண்ண தான் வாங்கினேன், என்ன ப்ரைஸ் கோட் பண்ணுறான் என்னன்னு தெரிஞ்சுக்க தான் வாங்கினேன்.
பட் இந்த விஷயத்தை நான் கண்டிப்பாக இன்னும் அடுத்த ஸ்டேஜில் பப்ளிக் அவேர்னஸ் ப்ரோக்ராமில் இதை பற்றி நான் கண்டிப்பாக இதை பற்றி ஒரு இஷ்யூவை எடுக்கலான்னு இருக்கிறேன். இப்போ பப்ளிக் தான் சொல்லிட்டீங்களே. இல்லை, இது இந்த ஆன்லைன் அப்படிங்கும்போது ஒரு விஷயம். ஸோ எவ்வளோ கஸ்டமர்ஸ் யூஎஸில் இருக்கிறாங்க, அவங்க பேரண்ட்ஸ் தேர் இன் தமிழ்நாடு, சேலம்னு இல்லை தமிழ்நாடு சரௌண்டிங் இருக்கிறாங்க. அவங்க எல்லாமே ஆன்லைனில் கேட்பாங்க. ஸோ வி வில் சென்ட் அவர் டிசைன்ஸ் த்ரூ டிஜிட்டல் மீடியாவில் ஏதோ ஒரு இதில் பண்ணுவோம். பார்த்துட்டு தே ஆர் ஹாப்பி, அவங்க ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ வி டெலிவர். இதுவும் நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ ஆன்லைனில் தே ஆர் ஆல்ரெடி டூயிங் தோ அவங்க வந்து அந்த ஆன்லைன் அவங்களோட பிளாட்ஃபார்ம் டிசைன்ஸ் அவங்க தனியாக இண்டிவிஜுவலாக கேட்டால் அனுப்புகிறாங்க. இப்போ நம்ம அந்த இதே வந்து நெக்ஸ்ட்டு நாமளே இப்போ வந்து selvamalige.comனு போட்டோம்னா vsselvamalige.com vsselvamalige.com போட்டாவே அந்த வந்துடும். இப்போ வந்து இன்னும் அடுத்த ஸ்டேஜ் இப்போ பார்க்கும்போது டிஜிட்டல் மீடியா அப்படின்னு பார்க்கும்போது we are developing an app. ஆண்ட்ராய்டுக்கும் iOSக்கும் ஒரு ஆப் ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த ஆப்புக்குள்ளே போனால் யூ கேன் சி நம்பர் ஆஃப் டிசைன்ஸ். எந்த டிசைன்ஸ் வேணாலும் we are not doing ஆன்லைன் பிஸ்னஸ். கஸ்டமர்ஸ்க்கு டிசைனை ரீச் பண்ண வைக்கிறோம். அவங்க ஆன்லைன் பேமெண்ட் பண்ணாங்கன்னா we will deliver there. ஓகே, அந்த சர்வீஸு இப்போ ஷார்ட் ஸ்பேனில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அனு, we gonna be late. ரிலாக்ஸ், லேட்டா போனாலும் லேட்டஸ்டா போலாம். ஏய் விகேம், கீழ வெயிட் பண்றோம். ஓ மை காட், வாவ். ஆசம் இன் திஸ் ஜுவல்லரி. கண்டிப்பா ஃபங்க்ஷன்ல எல்லார் கண்ணும் உங்க மேல தான். ஆக்சுவலா எங்க கண்ணு உங்க மேல தான். எந்த ஷாப்? ஷாப்பும் இல்ல, ஸ்டோரும் இல்ல. இட்ஸ் மாளிகை. விஎஸ் செல்வ மாளிகை. வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் 200 வருஷ பாரம்பரியம். அந்த ஃபினிஷ் இந்த ஃபினிஷ்னு இப்படி தேவையில்லாத டயலாக் எல்லாம் பேச மாட்டாங்க. 916 ஹால்மார்க் குவாலிட்டி அண்ட் யூனிக் டிசைன்ஸ் பேசும். ஆக்சுவலா கண்ணை மூடிட்டு வாங்கலாம். worth buying for happiness and investment. அப்ப கண்டிப்பா அடுத்த பர்ச்சேஸ் அங்கதான். VS செல்வமாளிகை ஜுவல்லர்ஸ், ஸ்வர்ணபுரி, சேலம். நாம் பேசிகிட்டு இருக்கிறது மிஸ்டர் செல்வகுமார் ஃப்ரம் விஎஸ் செல்வ மாளிகை. ஒவ்வொருத்தருக்கு உங்களுக்கு இந்த ஸ்டோன் தான் லக்கி அப்படின்னு ஜோசியர்கள் சொல்கிறாங்க. இதோட அபிப்பிராயம் என்ன உங்களுக்கு? சீட்டு நடத்துறது நிறைய கடையில் பண்ணுறாங்க. இது ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியா இல்லை உண்மையாலுமே கஸ்டமருக்கு வந்து அதில் பெனிஃபிட் இருக்கா? ஆக்சுவலாக கோல்டு பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி கண்டுபிடிக்கிறது தி பெஸ்ட் வே, ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் வே வந்து கடை பேர் வச்சுருப்பாங்க, ஆனால் அங்கே கடை இருக்காது. 16,000 ரூபாய்க்கு தரீங்களா, 17 ரூபாய்க்கு தரீங்களா, அங்கே தராங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் அதை விசாரித்ததுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி தகவல் தான் அங்கே இருந்தது. என்னன்னா, ஒவ்வொரு மக்களுக்கும் ஒவ்வொரு கேள்விகள் மைண்டில் இருக்கும், ஒவ்வொரு டவுட் இருக்கும். கண்டிப்பாக அந்த டவுட்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் எடுத்தோம்னா இட் வில் பி வெல் அண்ட் குட். இந்த நிகழ்ச்சியை வழங்குபவர் VS செல்வ மாளிகை ஜுவல்லர்ஸ். தங்கம், வெள்ளி, வைரம், பிளாட்டினம். நம்பர் 252/1 ஓமலூர் மெயின் ரோட், புதிய பஸ் நிலையம் அருகில், KVB பேங்க் எதிரில், ஸ்வர்ணபுரி, சேலம். ஃபோன் 0427-277-333. நெக்ஸ்ட் இப்போ வந்து ஃபார் தி கஸ்டமருக்கு நீங்கள் அவங்க கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ ஒரு ஜுவல்லரி வாங்கணும் அப்படின்னா அவங்க என்னென்னலாம் பார்க்கணும் ஆக்சுவலாக? ஓகே, இப்போ ஒரு கஸ்டமர் தங்கம் வாங்கணும்னு ஒரு கடை படி ஏறி வராங்க அப்படின்னா அவங்க ஒரு 4-5 விஷயங்கள் பார்க்கணும். என்னென்னா, ஷோரூம் முக்கியம் இல்லை, கடைக்குள்ளே வந்தால் அவங்கள எப்படி மதிக்கிறாங்க அது ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஏன்னா வந்தால் உள்ளே வந்தால் ஒரு ஃபீலோடு இன்வைட் பண்ணும், வாங்க அப்படின்னா தான் அந்த ஒரு வாங்க என்ன பார்க்குறீங்கன்னா ஒரு ஹாப்பினஸ். பரவாயில்ல, அந்த ஹாப்பினஸ் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃபஸ்ட்டு கொடுக்கும். உட்காந்தவொன்னு உங்களுக்கு என்ன பொருள் பார்க்குறீங்கன்னு உட்கார வச்சு ஒவ்வொரு பொருளும் அவங்க கேட்குற பொருளையும் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணும். இந்தந்த பொருள் இந்தந்த குவாலிட்டிங்க, இந்த மாதிரி டிசைன்ஸு, இது வந்து நம்ம சவுத்தில் போகும், இது நார்த்லேருந்து வந்த டிசைன்ஸ்ன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணாங்கன்னா அவங்க என்ன நாலேஜ் கிடைக்குது அவங்களுக்கு. அப்போ வந்து அவங்களுக்கு சாய்ஸ் கிடைக்கிது, கஸ்டமருக்கு எந்த மாதிரி நம்ம வாங்கணும் அப்படிங்கிறது ஐடியா கிடைக்குது.
ஐடியா கிடைச்ச உடனே அப்புறமேட்டு தான் அந்த கேல்குலேஷன் அப்படின்னு வரும்போது ஃபஸ்ட்டு வந்து ஒரு எஸ்டிமேஷன் ஒன்று கொடுப்பேன். எஸ்டிமேஷன் சென்ஸ் அந்த பொருளுக்கு உண்டான ஒரு கோட் கொடுப்பாங்க. அதை பார்க்கும்போது எதுவுமே கன்ஃபியூஷனில் இருக்கக்கூடாது. எதாக இருந்தாலும் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். தங்க விலை என்ன, இதுக்கு வேஸ்டேஜ் என்ன, டோட்டல் விலை என்ன, ஜிஎஸ்டி என்ன, இவ்வளோ தான் விஷயமே இருக்கணும். இதுக்கு மேலே விஷயங்கள் எவ்வளோ இருந்தாலும் அங்கே ஹிடன் ஏதோ நடக்குதுன்னு தான் அர்த்தம். எதனாலும் சீட்டை பார்த்தா நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறதை விட கஸ்டமருக்கே புரிகிற அளவுக்கு இருந்தால் தான் அந்த இடத்துல ஜென்யூனிட்டி இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் பார்த்து அவங்க கேல்குலேட்டர் எடுத்து அவங்க டைப் பண்ணாலும் அந்த ரிசல்ட் அவங்க கண்ணில் பார்க்கணும், கஸ்டமர் பார்க்கணும். பார்த்துட்டாங்கன்னா தே வில் பி கிளியர். ஓகே, இங்கே டிரான்ஸ்பரன்சி இருக்குது அப்படிங்கிற ஒரு தெரியும். சார் இப்போது சர்டன் ஆட்ஸில் வந்து அந்த எஸ்டிமேஷன் ஸ்லிப் ஒன்று இருக்குது. நீங்கள் எங்களோட எஸ்டிமேஷன் ஸ்லிப் வாங்கிட்டு போய் வேறு எங்கே வேணாலும் காட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எஸ்டிமேஷன் ஸ்லிப்னா என்ன, இதில் வந்து என்னென்னலாம் ஆக்சுவலாக இருக்கணும், அண்ட் சர்டன் பிளேசஸில் வேறு சர்டன் திங்ஸ் ஏதாவது கன்ஃபியூசிங் ஏதாவது இருக்கா? இல்லை, எஸ்டிமேஷன் ஸ்லிப் அப்படிங்கிறது ஒரே விஷயந்தாங்க. அந்த பொருளோட விலை என்ன அப்படிங்கிறது தான். அந்த ஸ்லிப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்க போகிற, நீங்கள் செலக்ட் பண்ண டிசைனோட பொருளோட வெயிட் இருக்கும். வெயிட் எத்தனை பவுன், இத்தனை பவுனுங்கிறது அங்கே வந்து கிராம்ஸில் கொடுத்துருப்போம். அதுக்கு வந்து எத்தனை % சார்ஜ், சேதாரம்னு சொல்லலாம். செயினா, ஆரமா, நெக்லஸா, வளையலா அப்படிங்கிறது அந்த பொருளுக்கு உண்டானதுன்னு ஒரு சில கணக்குகள் இருக்குது. அந்த கணக்கு இருக்கும். அதை சேர்த்து இவ்வளோ அமௌண்ட் கோல்டு ரேட்டு மேலே இருக்கும். அது கால்குலேட் பண்ணிங்கனாவே கோல்டு ரேட்டுங்க என்னவோ இன்ட்டு அது வேஸ்டேஜ் சேர்த்துனோம்னா எவ்வளோ அமௌண்ட்டுன்னு வந்துடும். நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டு இப்போ ஜிஎஸ்டி பண்ணியிருக்காங்க. ஜிஎஸ்டி வந்து 3%. இந்த 3% சேர்த்து ஒரு ஃபிகர், இந்த ஒரு அமௌண்ட்டு. இதுதான் ஒரு எஸ்டிமேஷன் ஸ்லிப்பில் இருக்க வேண்டிய விஷயங்கள். ஓகே. அதில் ஏதாவது ப்ரிஷியஸ் ஸ்டோன்ஸ்ன்னு இருந்து, இந்த ரூபி, எமரல்டு அந்த மாதிரி ஏதாவது ப்ரிஷியஸ் ஸ்டோன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த கல்லுக்கு மட்டும் காசு வரும், ரெகுலர் கல்லுக்கு காசு வராது. இதுதான் வந்து எஸ்டிமேஷனில் இருக்க வேண்டிய விஷயங்கள். ஓகே. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் திஸ் வேறு ஏதாவது இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து சம்திங் மிஸ்லீடிங்காக இருக்கலாம். எஸ். ஸோ இருக்க வேண்டியது கோல்டோட அமௌண்ட் எவ்வளோ, தென் அந்த செய்கூலி எவ்வளோ, சேதாரம் எவ்வளோ, தென் வேட், இந்த 3 ஐட்டம் தான் இருக்கணும். இந்த 3 இல்லைனா மேக்ஸிமம் 4 ஐட்டத்துக்கு மேலே ஏதாவது உங்கள் எஸ்டிமேஷன் ஸ்லிப்பில் இருந்ததுன்னா தென் நீங்கள் கண்டிப்பாக கொஷின் பண்ணலாம். என்ன இது எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லி நீங்கள் உரிமையாக கேட்கலாம். ஓகே, தப்பே இல்லை. குட். இப்போ வந்து அப்போது ஜிஎஸ்டி அப்படின்னு வந்துருச்சுனாவே அப்போது பணம் ஒயிட்டில் தான் நம்ம கொடுத்து வாங்கணுமா, இல்லை பிளாக் மணியே இதில் இது பண்ண முடியாது? நம்மளும் இந்தியாவில் இருக்கிறோம், இந்தியாவை சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம். அதனால் நாங்கள் என்ன தான் இருந்தாலும் ஜென்ரல் பப்ளிக்கும் சப்போர்ட் பண்ணாங்களாம், நம்ம இருக்கலாம், நல்லா இருக்கலாம். குட். ஸோ இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வருதுங்க சார். இந்த சின்ன ஸ்டோர்ஸ்லாம் வந்து 17,000 ரூபாய்க்கு ஜுவல்லரி கொடுக்குறோம், 18,000 ரூபாய்க்கு சவரன் ஜுவல்லரி கொடுக்குறோம் அப்படின்ட்டு. அது எப்படி சார் சாத்தியமாக இருக்குது? இப்போ என்ன மார்க்கெட்டில் வந்து 22,000 23,000 இருக்கிறப்போ எப்படி பண்ண முடியுது? ஆக்சுவலாக இது வந்துங்க சின்ன ஸ்டோர்ஸ் கடைக்காரங்க யாருமே பண்ணுறது இல்லைங்க. ஓகே. கடை பேர் வச்சுருப்பாங்க, ஆனால் அங்கே கடை இருக்காது. ஓ. அவங்களாம் ஜுவல்லரி ஃபீல்டுக்குள்ளேயே இல்லாத மக்கள் அவங்கெல்லாம். இது வந்து நம்ம ஏற்கனவே நம்ம அனுபவப்பட்டிருக்கோம். இந்த சிட்ஸ் ஒரு காலத்தில் நம்ம போட்டு நிறைய பேர் ஏமாந்து அனுபவப்பட்டிருக்கோம். பட் என்னென்னா ஒவ்வொரு காலத்துலேயும் நல்லா நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா 2 வருஷத்துக்கு ஒரு ஒரு பூம் வருங்க. ஏதோ ஒரு வழியில் நம்ம பணத்தை யாராவது எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இது நடந்துகிட்டு இருக்கிற விஷயங்கள். ஒரு 15 வருஷத்தில் எடுத்திங்கன்னா எந்த வருஷமும் நம்மளை யாரும் விட்டு வைக்கல. ஏதோ ஒரு வருஷம் ஏதோ ஒரு பக்கம் பணம் போயிடும். அப்படிங்கும்போது இப்போ ட்ரெண்டு வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நாங்களும் நிறைய கேள்விப்பட்டோம். 16,000 ரூபாய்க்கு தரீங்களா, 17 ரூபாய்க்கு தரீங்களா அங்கே தராங்கன்னு சொல்லிட்டு. பட் அங்கே என் ஃப்ரெண்ட்ஸே, என் சர்க்கிளில் தெரிஞ்சவங்களே என்னை கேட்டிருக்காங்க அங்கே எப்படி தராங்கன்னு. நாங்கள் அதை விசாரித்ததுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி தகவல் தான் அங்கே இருந்தது. என்னன்னா, ஃபஸ்ட்டு இந்த ஸ்கீம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 16,000 ரூபா 16,000 ரூபா நம்ம இன்றைக்கி கட்டிடணும். பவுன் 16,000 ரூபா அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீம். 16,000 ரூபா நம்ம ஃபஸ்ட்டே கட்டிடணும். ஒரு 6 மாதம் கழித்து பவுன் வாங்கிக்கலாம், இல்லைனா 1 வருஷம் கழித்து வாங்கிக்கலாம். இதுதான் இப்போ அந்த ஸ்கீம்னு சொல்லி இப்போ நிறையா ஓடிட்டுருக்கு.
நிறைய பேர் என்னை என்கொயரி பண்ணாங்க. அந்த மாதிரி சாத்தியமே இல்லைன்னு நான் சொல்லி வாதாடி என்கிட்ட போட்டி போட்டு 1-2 பேர் காமிச்சாங்க வாங்கிட்டேன்னு கூட. ஆனால் அந்த 1-2 பேருக்கு அப்புறம் யாருமே வாங்கலை. ஃபஸ்ட்டு போட்டவங்க 2 பேர் கண்ணில் பார்த்தாங்க. ஏன்னா அவங்க தான் அட்வர்டைஸ்மெண்ட். அவங்க நான் வாங்கிட்டேன்னு சொல்லி அவங்க ஊரில் அவங்க வீட்டில் சொன்ன பக்கத்தில் சொன்னாங்கன்னா இதை நம்பி பொதுமக்கள் நிறையா பேர் போய் பணத்தை கொடுக்குறாங்க. எல்லாருமே சம்பாரிச்ச பணம், கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணம் எல்லாம் போய் அங்கே கொடுத்துட்டு கடைசியாக அந்த 1 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டைம் மட்டும் ஃபஸ்ட்டு சேர்ந்தாங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு மாதம் சேர்ந்தவங்களுக்கு மட்டும் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்டு இதை ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டாக பண்ணி இன்னும் ஃபண்டை கலெக்ட் பண்ணிவிட்டு அவங்க காணாமல் போயிடுறாங்க. இதுதான் நடந்துகிட்டு இருக்குது. ஓகே, இது அவேர்னஸ் கண்டிப்பாக மக்களுக்கு தேவை. இந்த ஈமு கோழி மாதிரி யாருனாலையும் கொடுக்க முடியாது. இப்போ இந்த பேனா இந்த விலைனா இந்த விலை தான், இது கீழே அங்கே தரானா அங்கே உள்ளே ஏதோ ஒன்று கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். ரைட். ஸோ இட்ஸ் அ வெரி வெரி வேலிட் பாயிண்ட். நேயர்களே, இந்த மாதிரி இது வருஷம் ஏதோ ஒன்று புதுசாக ஒரு ட்ரெண்ட் ஒன்று கொண்டாடுறாங்க. அதிலிருந்து ஒரு சாம்பிளுக்கு கொஞ்சம் பேர்த்துக்கு கொடுத்துட்டு அப்புறம் அப்படியே ஸ்டாப் பண்ணி இந்த என்டையர் இதையும் வைப் அவுட் பண்ணிடுறாங்க. ஏமாற வேண்டாம் அப்படிங்கிறது தான் சாரோட மெயின் பாயிண்ட் இதில். சரி, இப்போது அட்வர்டைஸ்மெண்ட் பற்றி ஒரு கேள்விங்க. நீங்கள் டிவி ஓப்பன் பண்ணாலும் சரி, இல்லை ஒரு சினிமா தியேட்டருக்கு போனாலும் சரி, நிறைய ஜுவல்லரி ஸ்டோர்ஸோட ஆட்ஸ் தான் வருது. ஸோ பார்த்தோம்னா இப்போது யாரெல்லாம் ஒரு செயின் ஸ்டோர்ஸ் வச்சுருக்காங்களோ, ஒரு பெருசாக போகணுன்னு நினைக்கிறாங்களோ, அவங்க வந்து தே ஆர் கோயிங் இன் டு த மீடியா, ஸ்டேட் லெவல், நேஷ்னல் லெவல் மீடியாவுக்கு போகிறாங்க. நீங்கள் அந்த இதில் உங்களோட அபிப்பிராயம் என்ன? நீங்கள் ஏதாவது அது போகிறது உண்டா? இல்லை, எந்த ஒரு பிஸ்னஸுக்கும் அட்வர்டைஸ்மெண்ட்டுங்கிறது முக்கியமான விஷயங்கள். அதில் மாற்றமே இல்லை. பட் வந்து அதில் பிரம்மாண்டத்தை காமிக்கணுமா காமிக்கக்கூடாதாங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், ஒரு பிஸ்னஸ் அப்படின்னா அவங்க ப்ராடக்டை தான் ஷோகேஸ் பண்ணும். நான் இந்த பொருள் என்கிட்ட கிடைக்கும், வந்தால் யூனிக்னஸ்னால் இருக்கும், யூனிக்காக இருக்கும். அந்த மாதிரி ஒரு கான்செப்டை வச்சு நம்ம ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மூலிமா பப்ளிக்கு தெரிய வச்சோம்னா இது நல்ல ரீச். இந்த பிரம்மாண்டம், இலவசம் இதெல்லாமே பண்ணுறாங்க. பட் எந்தளவுக்கு அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்குதுன்னு தெரியல. பட் அவங்க ப்ராடக்டை இன்றைக்கும் ஷோகேஸ் பண்ணாங்கன்னா எப்பயுமே we will be the number one. குட். சாரோட தட்ஸ் ஹிஸ் ப்ரிஃபரன்ஸ். இதை வந்து மக்களுக்கு வந்து போய் டிசைன்ஸு, நாம் என்ன, நம்மளோட சர்வீசஸ் என்ன, இதெல்லாம் காட்டினா நல்லாயிருக்கும். ஸோ அது ரிலேட்டடாக நீங்கள் ஏதாவது வீடியோ பாயிண்ட் ஆக்சுவலாக வந்து என்னென்னா, மக்களுக்கு வந்து ஒவ்வொரு மக்களுக்கும் ஒவ்வொரு கேள்விகள் மைண்டில் இருக்கும், ஒவ்வொரு டவுட் இருக்கும். இது மாதிரி இருக்குமா, இந்த மாதிரி இருக்குமா, கடைக்குள்ளே போனால் சொல்லுவாங்களா, கேட்கலாமா, இப்போ நம்ம ஓல்டு வச்சுருக்கிறோம் ரிப்பேர் பண்ணி தருவாங்களா, கடைக்குள்ளே போனால் இந்த பழைய பொருள் பழசு கொடுத்து புதுசு மாற்றணும்னு நினைக்கிறோம், எப்படி எடுத்துக்குவாங்க, அந்த மாதிரி சில டவுட்ஸ் எல்லாம் நிறையா இருக்கும் ஒரு ஜென்ரல் பப்ளிக். அப்படிங்கும்போது கண்டிப்பாக அந்த டவுட்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் எடுத்தோம்னா இட் வில் பி வெல் அண்ட் குட். ஓகே, கண்டிப்பாக அது நல்ல ரீச் கிடைக்கும். சார், இப்போது ப்ரெஷஸ் ஸ்டோன்ஸில் இந்த பர்த் ஸ்டோன்னு சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கு உங்களுக்கு இந்த ஸ்டோன் தான் லக்கி அப்படின்னு ஜோசியர்கள் சொல்கிறாங்க. இப்போது இந்த இதில் வந்து டைமண்ட்ஸ் வந்து சர்டன் பீப்புள் வந்து வாங்குறதுக்கு தயங்குறாங்க. இதோட அபிப்பிராயம் என்ன உங்களுக்கு? ஓகே, டைமண்டுங்கிறது ஒரு விஷயம் இல்லைங்க. நவரத்னா ஸ்டோன்ஸில் டைமண்ட்னு ஒன்று. நவரத்னம் அப்படிங்கிறதுல பவளம், ரூபி, இந்த மாதிரி 9 கல் இருக்குங்க. அந்த நவரத்னத்தில் டைமண்டுங்கிறது ஒன் ஆஃப் த ஸ்டோன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது டைமண்டுங்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லை. மற்ற நவரத்னத்தில் 8 கல்லுக்கு போக டைமண்ட் மட்டும் கொஞ்சம் ப்ரிஷியஸ். காரணம் என்னென்னா அவைலபிலிட்டி கம்மி. ஸோ அதோட ப்ராசஸ் வந்து ஜாஸ்தி. அந்த ரா ஃபார்ம் எடுத்து அதை பாலிஷ் பண்ணி ஃபினிஷ்டு ப்ராடக்டாக வரும்போது அதோட காஸ்ட் ரொம்ப ஹெவியாக இருக்கிறதுனால ஒரு சாதாரண பாமர மக்கள் வந்து டைமண்ட் வாங்குறதுக்கு ஒரு யோசிக்கிறாங்க. இதே டைமண்டோட மித்து என்னென்னா, அந்த மாதிரி ஒரு மக்களை இன்றைக்கி பண்ணிட்டாங்கன்னா, டைமண்ட் வாங்கினா நம்மளை இது பண்ணிடும், அடிச்சிடும், டைமண்ட் சூட்டானால் மட்டும்தான் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து இன்றைக்கி இல்லை, 100 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் அதே தான் இருக்குது. ஒன்ஸ் அதை பார்த்துட்டோம்னா, இது வந்து அஸ்ட்ராலஜிலாம் உள்ளே போகும். இது அஸ்ட்ராலஜி பார்த்துட்டு உங்களுக்கு என்ன ராசிக்கு இது கல் போடலாமா அப்படின்னு பார்த்து போடுறது ஒரு வகை. இன்றைக்கி ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி டைமண்ட் ஜுவல்லரி பார்த்தீங்கன்னா
ஸ்டோன்ஸில் இன்க்ளூஷன்ஸ் அந்த மாதிரிலாம் நிறையா வந்துட்டு இருந்தது. இன்றைக்கி வந்து சர்டிஃபைட் டைமண்ட்ஸு எல்லா இடத்துலையும் வந்துருச்சு. இந்த ஒரு கல்லுன்னா அந்த கல்லோட ஹிஸ்ட்ரி வந்து ஒரு சர்டிஃபிகேட்டில் வந்துடும். ஸோ இதோட கிளாரிட்டி என்ன, பியூரிட்டி என்ன, கட்டிங்ஸ் என்ன, இதோட ப்ரொபோர்ஷனேட் டேபிள் சைஸ் எல்லாமே வந்துடுது. ஸோ இப்போ டைமண்ட்ஸ் யார் வேணாலும் வாங்கலாம். இப்போ இந்த டைமண்ட் ப்ரைஸை பற்றி நீங்கள் பேசுனீங்க. கோல்டு அப்படிங்கிறப்போ 916 அப்படிங்கிற ஃபிக்ஸ் பண்ணுறோம். இதுக்கு ஒரு ப்ரைஸ் இருக்குது. 916ங்கிறது 22 கேரட். ஸோ 20 கேரட்னா அதுக்கு ஒரு 85% தான் வரும். அதுக்கு ஒரு ப்ரைஸ் தான் கொடுக்கணும். ஸோ இப்போ கோல்டுக்கும் குவாலிட்டி கம்மியானா ப்ரைஸ் கம்மியாகுது. ஸோ டைமண்டுக்குன்னு ஒரு ப்ரைஸ் இருக்குது. சுப்பீரியர் குவாலிட்டினா இந்த ப்ரைஸ் தான். ஸோ ரேட் கம்மியானா இந்த ப்ரைஸுங்கிறது ரேட் கம்மியாகுது. இப்போ ஆல்மோஸ்ட் சொல்லப்போனால் 60,000 பர் கேரட் வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் இன்றைக்கி மார்க்கெட்டில் விற்கிற டைமண்ட் ப்ரைஸ் ரேட்டுங்க. இது வந்து இப்போ எங்களை மாதிரி சின்ன சின்ன இண்டிவிஜுவல் ஸ்டோர்ஸ் வந்து டைமண்ட் வந்து நாங்களே போய் சோர்ஸ் பண்ணுவோம். ஸோ நாங்களே செலக்ட் பண்ணுவோம். ஸோ பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் எடுப்போம். அப்படிங்கும்போது அந்த ப்ரைஸ் நாங்கள் கொடுத்தா தான் எங்களுக்கு அந்த ப்ரைஸ் கல் கிடைக்கும். சில கார்ப்பரேட்ஸ் அந்த மாதிரி பெரிய பெரிய கன்சர்ன்ஸ் வந்து அவங்க 100 ஷோரூம் இருக்குதுன்னா 100 ஷோரூமுக்கு அவங்க போய் பார்த்து எடுக்க முடியாது. அவங்க இன்னொரு மிடில் மேனை நம்பி சோர்ஸ் பண்ணி வாங்குவாங்க. அப்படிங்கிறப்போ எந்த ஒரு உலகத்துலேயுமே ஃபஸ்ட் குவாலிட்டி குவான்டிட்டியாக கிடைக்காது. ஃபஸ்ட் குவாலிட்டிங்கிறத விட அடுத்த ஸ்டேஜ் உள்ள இதுதான் வந்து குவான்டிட்டியாக கிடைக்கும். அப்படி பண்ணும்போது அவங்க அந்த அடுத்ததுக்கு இறங்குறாங்க. ஒரு பொருள் செய்கிறதுக்கு பதிலாக அவங்க 100 பொருள் செஞ்சாகணும். ஏன்னா 100 ஷோரூமுக்கு கொடுத்தாகணும். அப்படிங்கும்போது அந்த ப்ரைஸ் அவங்க அதுதான் கொடுத்தா தான் அந்த பொருள் கிடைக்கும். ஸோ அதுதான் அந்த எங்களுக்கும் இண்டிவிஜுவல் ஜுவல்லருக்கும் அந்த கார்ப்பரேட்ஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் அதுதான் உங்களுக்கு. ஓகே. ஸோ அந்த ப்ரைஸிங்கை வந்து அவங்க கம்மி பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா ப்ராபப்ளி குவாலிட்டிலையும் ஏதாவது காம்ப்ரமைஸ் இருக்கலாமா? குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் கண்டிப்பாக இருக்கும். பட் ஏன்னா டைமண்ட் பற்றி இன்றைக்கும் யாருக்கும் அவேர்னஸ் இல்லை மக்களுக்கு. ஸோ நாங்கள் பெஸ்ட்டு தரோன்னு நாங்கள் சொல்ல தான் முடியுமே வெளியே அவங்க கம்மி கொடுக்குறாங்கன்னு சொல்ல முடியாது எங்களால். ஓகே. ஸோ இந்த இது வந்து என் பொண்ணுகிட்ட நேற்று பேசிகிட்டு இருந்தேன். இந்த இது நம்ம டைமண்ட்ஸ் பற்றி அவங்களுக்கு வந்து சில்ட்ரன் வந்து அவேர்னஸ் ஹூ ஆர் இன்ட்ரெஸ்டட் நல்லா என்னென்னமோ இதெல்லாம் சம் இனிஷியல்ஸ் எல்லாம் சொன்னாங்க. எஸ். அந்த கட்ஸ் எல்லாம் சொன்னாங்க. அது ஏதாவது ஃபியூ டிப்ஸ் அபவுட் தட் என்ன நான் பார்க்கணும்? டைமண்ட்ஸுங்கிறது 4 பாயிண்ட் தாங்க. 4 C's. கட், கிளாரிட்டி, கலர் அண்ட் கேரட். ஓகே. கட்டுங்கிறது என்ன பர்சன்டேஜ் ஆஃப் டெப்த்னஸ் கட்டிங் பண்ணுறாங்கிறது சர்டிஃபிகேட்லேயே வந்துடும். கலர் வந்து இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் டி கலர் இஸ் த ரேரஸ்ட் கலர். அது இந்தியாவில் கிடைக்காது. கிடைச்சாலும் ஒரு ஸ்டோன் 2 ஸ்டோன் இந்த மாதிரி தான் கிடைக்குமே வழியா வி கேனாட் பை இன் லாட்டாக வாங்க முடியாது. ஸோ 3வது வந்து கிளாரிட்டி. ஐஎஃப் அப்படிங்கிறது வந்து இன்டர்னல் ஃப்ளாலஸ். அதுவும் கிடைக்காது. கிடைச்சாலும் மேபி 1 or 2 ஸ்டோன்ஸ் கிடைக்கும். ஸோ குவான்டிட்டியாக கிடைக்காது. ஸோ அப்புறம் VVS1 VVS2 இந்த மாதிரி போகுதுங்க. அப்புறம் கேரட்டுங்கிறது டைமண்ட் இஸ் மெஷர்ட் பை சென்ஸ் அப்படிம்பாங்க. பை சென்ஸ். 100 CNTS. ஓகே. 100 சென்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 கேரட் அப்படிங்கிறத தான் சொல்கிறீங்க. ஸோ இது 4 தான் அவங்க பார்க்கணும். அதில் சர்டிஃபிகேட்னு இப்போ கொடுக்குறாங்க. அதுலேயே எல்லா ஹிஸ்ட்ரியும் வந்துடுது. ஓகே. ஸோ அவங்க அதை யோசிக்க கூட தேவையில்லை, எல்லாமே அதில் வந்துடுது. ஸோ 4 C's நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது. அடுத்தது வந்து கேரட். இந்த கேரட்னா என்ன சார்? அது எங்களுக்கு வந்து தெரிஞ்சது இந்த விட்டமின் A அதிகமாக உள்ள கேரட் தான். இல்லை ஆக்சுவலாக கேரட் மீன் கேரட் அப்படிங்கிறது வந்து ஸ்டோனோட சைஸை மெஷர் பண்ணுறது தான் கேரட்டுங்க. ஸ்டோனோட வெயிட். அந்த வெயிட் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் நம்ம கிராம்ஸில் சொன்னோம்னா இப்போது 200 மில்லிகிராம்ஸ், ஐ மீன் 200 மில்லி அப்படிம்போங்க. இதில் 200 மில்லி தான் வந்து 1 கேரட் அப்படிங்கிறது வெயிட்டுங்க. இப்போ ஒரே ஸ்டோன் 1 கேரட் சைஸ்லேயும் இருக்குது. 2 ஸ்டோன் சேர்ந்து 1 கேரட்டு வரும். 10 ஸ்டோன் சேர்ந்து 1 கேரட்டு வரும். அப்போ 10 ஸ்டோன் வரும்போது ஒரு ஸ்டோனோட சைஸ் வந்து 10 சென்ட்ஸ் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். 10 சென்ட் ஸ்டோன் வந்து 10 ஸ்டோன் வந்ததுன்னா இட்ஸ் 1 கேரட். ஓகே. ஸோ டோட்டலாக 200 கிராம்ஸ் இல்லை 200 கிராம்ஸ் இருந்ததுன்னா 200 மில்லிகிராம்ஸ் 200 மில்லிகிராம்ஸ் இருந்ததுன்னா 1 கேரட். இப்போது இது வந்து டைமண்ட் பொறுத்த வரலையும். இப்போது கோல்டில் வந்து அந்த கேரட்டுங்கிறது அது அதுதான் கோல்டில் தான் 916 அப்படின்னா 22 கேரட் இந்தியன் ஸ்டாண்டர்ட். ஓகே. ஸோ ஒரு 20 கேரட்னா இட்ஸ் அபவுட் 85 மெல்டிங்.
Okay. 85% ஆஃப் கோல்டு, ஓகே 75% ஆஃப் கோல்டுனா 18 கேரட் அப்படிம்போம். ஓகே. ஸோ இவ்வளோதான். இது ஒரு ஸோ இதுக்கு ஏதாவது ஸ்பெஷல் மிஷின்ஸ் இருக்கா? இதை எப்படி நமக்கு தெரியுங்க, பார்த்தா தெரியாது. ஆக்சுவலாக கோல்டு பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி கண்டுபிடிக்கிறது தி பெஸ்ட் வே, ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் வே வந்து மெல்ட்டிங் பண்ணி பார்த்தால் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். பட் இன்றைக்கி டெக்னாலஜி வளர்ந்ததுனால இப்போது எக்ஸ்ஆர்எஃப் மெத்தட்னு ஒன்று இருக்குது, எக்ஸ்ரே மெத்தட்னு சொல்லி. எக்ஸ்ரே மெத்தட் மூலிமா ஒரு ஜுவல்லரி நம்ம ஒரு இதில் வச்சோம்னா அது 0.5 mm திக்னஸ் டெப்த்து உள்ளே இறங்கி பேஸ் மெட்டல் எவ்வளோங்கிறது அது காமிச்சிடும். பர்சன்டேஜ் ஆஃப் மெட்டல்ஸ் காம்பஷன், இப்போ கோல்டு எவ்வளோ இருக்குது, சில்வர் எவ்வளோ இருக்குது, காப்பர் எவ்வளோ இருக்குங்கிறது காமிச்சிடும். ஸோ இப்போ அந்த டெக்னாலஜி ஒன்று தான் வந்து இட்ஸ் ப்ரிவலிங் இன் இந்தியா, நல்லா போயிட்டுருக்குது. பட் இதுக்கு முன்னாடி எல்லாமே வந்து அந்த வேல்யூவர்னு இருப்பாங்க, அந்த கோல்டு ஃபீல்டில் நாலேஜ் இருக்கிறவங்க பார்த்து இது என்ன பர்சன்டேஜ் இருக்குதுன்னு சொல்லி அவங்க வந்து அந்த ஸ்டோனில் ரப் பண்ணி சொல்லுவாங்க. அவங்க சொல்லி தான் இந்த மார்க்கெட்டுக்கே தெரியும் என்ன குவாலிட்டி இருக்குதுன்னு. அது வந்து த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க. எக்ஸ்பீரியன்ஸ்னால் 1 வருஷம் 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பத்தாது, அதுக்கு வந்து 30 வருஷம் மினிமம் இருந்தால் தான் அதை பற்றி நாலேஜே வரும். ஸோ அப்படி இருந்தது. இன்றைக்கி அதை ஆட் ஆன் பண்ணுற மாதிரி அந்த எக்ஸ்ஆர்எஃப் மிஷின் வந்ததுனால எங்கள் 2 பேரையும் நாங்கள் ரெண்டையும் அசேரை அவங்கள வச்சும் கம்பேர் பண்ணி இதையும் வச்சு நாங்கள் வந்து செக் பண்ணிக்கிறோம், பர்ஃபெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கிறோம். ஸோ அதுதான் இப்போ பேங்க்கில் வந்து அவங்க அந்த உரசி பார்க்குறது அந்த வேல்யூவர் தான் பண்ணுறாங்க. உரசி பார்க்குறது வேல்யூவர் பண்ணுறாங்க. பட் பேங்க்கில் நீங்கள் கொடுக்கும்போது நம்ம ஹால்மார்க்கிங் ப்ராடக்ட் தான் நீங்கள் கொடுக்க போகிறீங்க. அப்படிங்கிறப்ப நீங்கள் பயப்படவே தேவையில்லை. அங்கே 916 ஹால்மார்க்கிங் எம்ப்ளம் 5 எம்ப்ளம் இருக்குது உங்களுக்கு. அந்த ஆக்சுவலாக 5 சீல் இருக்கும். 5 சீல் இருக்கிறது நாங்கள் தைரியமாக நீங்கள் பேங்க்கில் காமிக்கலாம், அதை காமிச்சு கேட்கலாம். ஓகே. சப்போஸ் உங்ககிட்ட ஒரு பொருள் இருக்குது, 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருக்கிறீங்க, அப்போ ஹால்மார்க் அப்போ உள்ளே வரல அப்படின்னா கூட இன்றைக்கி கூட அந்த பொருளை கொண்டு வந்து கடையில் நீங்கள் எந்த கடையில் வாங்கினீங்களோ கொடுத்து ஹால்மார்க் போட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். அனு, we gonna be late. ரிலாக்ஸ், லேட்டா போனாலும் லேட்டஸ்டா போலாம். ஏய் விகேம், கீழ வெயிட் பண்றோம். Oh my god, wow. Awesome in this jewelry. கண்டிப்பா ஃபங்க்ஷன்ல எல்லார் கண்ணும் உங்க மேல தான். ஆக்சுவலா எங்க கண்ணு உங்க மேல தான். எந்த ஷாப்? ஷாப்பும் இல்ல, ஸ்டோரும் இல்ல, இட்ஸ் மாளிகை. VS செல்வ மாளிகை. வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் 200 வருஷ பாரம்பரியம், அந்த ஃபினிஷ் இந்த ஃபினிஷ்னு இப்படி தேவையில்லாத டயலாக் எல்லாம் பேச மாட்டாங்க. 916 ஹால்மார்க் குவாலிட்டி அண்ட் யூனிக் டிசைன்ஸ் பேசும். ஆக்சுவலா கண்ணை மூடிட்டு வாங்கலாம். worth buying for happiness and investment. அப்ப கண்டிப்பா அடுத்த பர்ச்சேஸ் அங்கதான். VS செல்வ மாளிகை ஜுவல்லர்ஸ், ஸ்வர்ணபுரி, சேலம். நாம் பேசிகிட்டு இருக்கிறது மிஸ்டர் செல்வகுமார் ஃப்ரம் VS செல்வ மாளிகை. ஒவ்வொருத்தருக்கு உங்களுக்கு இந்த ஸ்டோன் தான் லக்கி அப்படின்னு ஜோசியர்கள் சொல்கிறாங்க. இதோட அபிப்பிராயம் என்ன உங்களுக்கு? சீட்டு நடத்துறது நிறைய கடையில் பண்ணுறாங்க. இது ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியா இல்லை உண்மையாலுமே கஸ்டமருக்கு வந்து அதில் பெனிஃபிட் இருக்கா? ஆக்சுவலாக கோல்டு பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி கண்டுபிடிக்கிறது தி பெஸ்ட் வே, ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் வே வந்து கடை பேர் வச்சுருப்பாங்க, ஆனால் அங்கே கடை இருக்காது. 16,000 ரூபாய்க்கு தரீங்களா, 17 ரூபாய்க்கு தரீங்களா, அங்கே தராங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் அதை விசாரித்ததுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி தகவல் தான் அங்கே இருந்தது. என்னன்னா, ஒவ்வொரு மக்களுக்கும் ஒவ்வொரு கேள்விகள் மைண்டில் இருக்கும், ஒவ்வொரு டவுட் இருக்கும். கண்டிப்பாக அந்த டவுட்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் எடுத்தோம்னா இட் வில் பி வெல் அண்ட் குட். இந்த நிகழ்ச்சியை வழங்குபவர் VS செல்வ மாளிகை ஜுவல்லர்ஸ், தங்கம், வெள்ளி, வைரம், பிளாட்டினம். நம்பர் 252/1, ஓமலூர் மெயின் ரோட், புதிய பஸ் நிலையம் அருகில், KVB பேங்க் எதிரில், ஸ்வர்ணபுரி, சேலம். ஃபோன் 0427-277-333. இப்போ கோல்ட் ஸ்டாண்டர்ட்னு சொல்கிறோம், அது என்ன சார் அந்த கோல்ட் ஸ்டாண்டர்ட்? இப்போ எதா இருந்தாலும் ஒரு தங்கத்தை வச்சு தான் சொல்கிறாங்களே. எஸ், இல்லை இப்போ இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டே பார்த்தீங்கன்னா கோல்டை பேஸ் பண்ணி தான் இருக்குங்க.
காரணம் வந்து திஸ் ஆஸ் த ஒரு கண்ட்ரியோட IMF இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு அப்படிங்கிறதே வந்து கோல்டு ரிசர்வ்ஸ் எந்த அளவுக்கு ஒரு கண்ட்ரி வச்சுருக்குதோ அந்த அளவுக்கு தான் தே கேன் பி சுப்பீரியர் பவர். அதனால் கோல்டை பேஸ் பண்ணி தான் எதுவுமே இயங்குது. நம்ம கமர்ஷியல் மார்க்கெட் அதை வச்சு இயங்கலைங்க, பட் ஆல் ஓவர் வேர்ல்டு வந்து அதை வச்சு தான் இயக்குறாங்க. அப்படிங்கும்போது தான் அந்த ஃப்ளக்சுவேஷன்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ ஒரு கண்ட்ரியில் ரெசிஷன் வருது, ஒரு வார் வருதுன்னா அவங்க கோல்டை வச்சு தான் அவங்க ஃபண்டே வந்து உள்ளே கொண்டு வராங்க. இப்போ கோல்டை சேல் பண்ணுறாங்க, ஃபண்டு உள்ளே வருது. ஸோ அதை வச்சு தான் அவங்க கண்ட்ரியோட ஃபினான்ஷியல் இதே அவங்க மேனேஜ் பண்ணுறதுனால கோல்டு பிளேஸ் அ மேஜர் ரோல். ஓகே, குட். ஸோ ட்ரேடிங்லாம் முன்னாடிலாம் கோல்டு வச்சு தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அந்த சேம் திங் இஸ் கண்டினியூவிங். எஸ். ஸோ ஒரு 1000 கோடி உள்ள கேஷாக வந்து ருப்பி நோட்ஸ் அடிக்கணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த ஈக்குவலண்ட் வந்து கோல்டாக அங்கே வச்சுருக்காங்க ரிசர்வ்ஸில். இப்போது இம்பார்ட்டண்ட் திங் என்னென்னா, இப்போ புது கஸ்டமர்ஸ் வரணும்னு நினைக்கிறாங்க, அவங்க வந்து ஒரு ஜுவல்லரி வாங்கணும்னு நினைக்கிறாங்கன்னா விஎஸ் செல்வ மாளிகைக்கு வந்தால் என்னென்ன கிடைக்கும்? அவங்க வந்து அதாவது அவங்க ஏன் வரணும், அவங்க வந்தால் நீங்கள் என்னென்ன ஆஃபர் பண்ணுறதுக்கு இருக்கிறீங்க? ஓகே, விஎஸ் செல்வ மாளிகை அப்படின்னு சொல்லும்போது 3 ஜென்ரேஷன்ஸ், 3 ஜென்ரேஷனாக நாங்கள் இங்கே இருக்கிறோம். அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு அந்த ட்ரஸ்ட்டு அப்படிங்கிறது ஒரு ஃபீல் வரும். இத்தனை வருஷமாக இருக்கிறாங்க, கண்டிப்பாக அவங்கக்கிட்ட நல்ல விஷயங்கள் இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை. ரெண்டாவது, அவங்க நம்ம ஸ்டோர் தேடி வந்தாங்கன்னா அவங்கள ரிசீவ் பண்ணி அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கங்கிறது நாங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குவோம். வெரி குட். ஏன்னா அவங்க என்ன ஃபீல்டில் வந்திருக்கிறாங்க, அவங்க பட்ஜெட் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்களுக்கு நம்ம அப்ரோச்சே பண்ணுறோம். உட்காருங்க, பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சதை பாருங்கன்னு சொல்லி அவங்க கேட்குற வெயிட்டுக்கு காமிக்கிறதுக்கு பதிலாக அவங்க என்னென்ன நினைக்கிறாங்க இது மாதிரிலாம் நீங்கள் பாருங்கள், ஐடியா பாருங்கள், தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லி நிறைய வி ஆர் ஷோயிங் தெம். அப்போ என்னென்னா அவங்களுக்கு வந்து நாலேஜ் கிடைக்குது. 4 விஷயம் அவங்க போய் அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட சொல்லுவாங்க, அங்கே போனேன், இந்த சில விஷயங்கள் பார்த்தா நல்லா இருந்த ஜுவல்லரி, நீ அங்கே போனேன்னா பாரு. அப்படிங்கும்போது இது ஒரு ப்ரொமோஷன் எங்களுக்கு, இது ஒரு பாயிண்ட். அப்போது கஸ்டமருக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ், பரவாயில்ல நம்ம கொஷின் கேட்காம நமக்கு நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு. அப்புறமேட்டு ஜுவல்லரி பார்க்கும்போது எங்களது டிரான்ஸ்பரன்சி, இவ்வளோ தான் விஷயங்க, இதுதான் கேல்குலேஷன் அப்படின்னு நாங்கள் டிரான்ஸ்பரண்ட்டாக பேசுகிறதுனால அவங்களுக்கு இன்னொரு ஆட்-ஆன், எங்களுக்கு ஒரு ஆட்-ஆன் மாதிரி தான் இது. ஸோ சில விஷயங்கள் பார்க்கும்போது அவங்க ரொம்ப ஹாப்பியாகிடுறாங்க. சரி, நல்ல விஷயங்கள். சர்வீஸ், எங்கள் ஸ்டாஃப்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் அதை சொன்னது, ஆஸ் எ ஓனராக நீ அங்கே என்ன எப்படி இருப்பியோ அந்த மாதிரி நீ ஒர்க் பண்ணுன்னு சொல்லி தான் என் ஸ்டாஃபை நாங்கள் ட்ரைனிங்கே கொடுக்குறோம். அப்படிங்கும்போது அவங்க வந்து ஆஸ் எ ரிலேட்டிவ் மாதிரி தான் அங்கே பேசுவாங்க. ஸோ என்ன விஷயம்னாலும் சொல்லுங்கள், நாங்கள் பண்ணித்தரோம், உங்களுக்கு நான் ஐடியா கொடுக்குறோம், டிசைனிங் பண்ணால் சொல்லுங்கள், டிசைன் பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லி எல்லாமே ஆன் ஸ்பாட் நாங்கள் பண்ணுறதுனால கஸ்டமர்ஸ்க்கு தே ஆர் ஹாப்பி. சரி, நம்ம உரிமையாக கேட்கலாம் அப்படிங்கிற பாயிண்ட் தான். ஸோ லாஸ்ட் 3 ஜென்ரேஷனாக இருக்கிறதுனால நிறையா விஷயங்கள் நம்ம இங்கே செய்கிறோம். இது இப்படியே போயிட்டே இருக்குங்க. அது வெரி குட். ஸோ முக்கியமான பாயிண்ட்ஸ் இந்த இது என்ன எடுத்துக்கிட்டோம்னா, ஒன்று ஃபஸ்ட்டு கஸ்டமர் வந்தோடனையும் நம்மள்ட்ட இருக்கிறத காமிக்கிறத விட்டுட்டு அவங்க மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு லிஸ்னிங் மோடில் இருக்கிறாங்க. அடுத்தது அந்த ரிலேட்டடாக இருக்கிறத அவங்க காமிக்கிறாங்க அண்ட் அதை வந்து புஷ் பண்ணுறதில்ல, இந்த ஐடியா மட்டும் கொடுக்குறாங்க. தேர் ஹெல்பிங் தெம் டேக் அ டெசிஷன். ஸோ இந்த இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக இருக்குது. ஏன்னா நீங்கள் இதுதாங்க இருக்குது, இந்த ப்ராடக்டை வாங்குன்னு தரலாமல் நாம் சார் உங்களுக்கு இந்த மாதிரி தேவைப்படுது, இந்த மாதிரி ஒரு டிசைன் தேவைப்படுதுன்னா ஓகே இதெல்லாம் இப்படிலாம் இருக்குதுங்க, இல்லைன்னா உங்களுக்கு இப்போது இந்த இது இல்லைனாலும் நீங்கள் எனக்கு டிசைன் காமிச்சிட்டு போங்க, கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம க்ரியேட்டும் பண்ணிடுறீங்க, கஸ்டமைஸ் பண்ணியும் தந்துடுறீங்க. அண்ட் டிரான்ஸ்பரன்சியும் இருக்குது அண்ட் ஃப்யூச்சர் பிளான்ஸும் இருக்குது. தே ஆர் ட்ரெடிஷன் அலாங் வித் அந்த மாடர்ன் அட்வான்ஸ்மெண்ட்ஸ், டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் இம்பைப் பண்ணி வச்சுருக்காங்க. இதுதான் அவங்களோட கோர் ஸ்ட்ரென்த், விஎஸ் செல்வ மாளிகையோட கோர் ஸ்ட்ரென்த். ஸோ தைரியமாக வந்து நீங்கள் செல்வகுமார் சார் மீட் பண்ணலாம். சிமிலர் அங்கே இருக்கிற ஒவ்வொரு ஸ்டாஃபும் வந்து ஒரு ஓனர் மாதிரி தான் ட்ரெயின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவசியம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ நேயர்களே, இந்த 1 மணி நேரமாக இந்த நம்ம ஒரு நிகழ்ச்சியில் நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த 1 மணி நேரத்தில் வந்து கோல்டை பற்றி ஆல்மோஸ்ட் பேசிக் திங்ஸ்லேருந்து அட்வான்ஸ்ட் வரைக்கும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம்.
இதுக்கான முக்கியமான ரீசன் செல்வகுமார் சார் அவரோட ப்ரெஷியஸ் டைம் ஒதுக்கி நம்மளுக்கு அதை பற்றி எல்லாம் டிரான்ஸ்பரண்ட்டாக சொன்னது தான் அதோட மெயின் அட்வான்டேஜ். தேங்க்ஸ் அ லாட் சார். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். இன்றைக்கி நீங்கள் வந்தது பெரிய விஷயம். நான் உங்கள் அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது பெரிய சமாச்சாரம். இன்றைக்கி வந்தது நிறைய விஷயங்கள் இன்றைக்கி நம்ம பேசணும். இது கண்டிப்பாக மக்களுக்கு சென்றடையும் என்று நம்புகிறேன். கண்டிப்பாக ரீச் ஆனால் தே வில் கெட் சம் அவேர்னஸ். ஒரு பெரிய ஜுவல்லரிக்குள்ளே போகணுங்கிற பயம்லாம் அவங்களுக்கு வேண்டவே வேண்டாம். தைரியமாக வரலாம். தைரியங்கிறத விட ஈஸியாக வரலாம், ஈஸியாக ஷாப் பண்ணலாம், ஈஸியாக வாங்கிட்டு போகலாம் அப்படிங்கிறது தான் என்னோடய மோட்டிவே. அது வேறு ஒரு விஷயமும் இல்லை. எங்கேனாலும் சரி ட்ரஸ்ட் பண்ணுங்கள், குவாலிட்டியாக வாங்குங்க. நீங்கள் பே பண்ணி வாங்க போகிறீங்க, என்ன டவுட்னாலும் கிளியராக கேளுங்க, பயப்படவே வேண்டாம். எந்த கொஷின்ஸ் இல்லாலும் வாங்க. விஎஸ் செல்வ மளிகை எதுக்கும் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். நன்றி டாக்டர். இந்த சேனல் கொடுத்த ஜவஹர் சேனலுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ. Anu, we gonna be late. ரிலாக்ஸ். லேட்டா போனாலும் லேட்டஸ்டா போலாம். ஏய் விகேம், கீழ வெயிட் பண்றோம். Oh my god, wow. Awesome in this jewelry. கண்டிப்பா ஃபங்க்ஷன்ல எல்லார் கண்ணும் உங்க மேல தான். ஆக்சுவலா எங்க கண்ணு உங்க மேல தான். எந்த ஷாப்? ஷாப்பும் இல்ல, ஸ்டோரும் இல்ல. இட்ஸ் மாளிகை. விஎஸ் செல்வ மாளிகை. வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் 200 வருஷ பாரம்பரியம். அந்த ஃபினிஷ் இந்த ஃபினிஷ்னு இப்படி தேவையில்லாத டயலாக் எல்லாம் பேச மாட்டாங்க. 916 ஹால்மார்க் குவாலிட்டி அண்ட் யூனிக் டிசைன்ஸ் பேசும். ஆக்சுவலா கண்ணை மூடிட்டு வாங்கலாம். worth buying for happiness and investment. அப்ப கண்டிப்பா அடுத்த பர்ச்சேஸ் அங்கதான். விஎஸ் செல்வ மாளிகை ஜுவல்லர்ஸ், ஸ்வர்ணபுரி, சேலம்.